நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நேரலையில கேள்வி பதில் மட்டும். உங்களுடைய பொதுவான கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. பொதுவான கேள்வினா என்ன? அப்படின்னா, ஓரளவுக்கு நிறைய யூடியூப்பை பார்த்து குழம்பினவங்களும் இருக்கிறாங்க, தெளிவானவங்களும் இருக்கிறாங்க. இந்த தெளிவானவங்களுக்கும் குழப்பம் உள்ளவங்களுக்கும் கேட்கறதுக்கோசரம் இந்த கேள்வி பதில். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு ஜோசியர் வந்து கேதுவும் குருவும் சேர்ந்தா நல்லதுங்கிறாங்க. ஒரு ஜோசியர் வந்து கேதுவும் குருவும் சேர்ந்தா கெட்டதுங்கிறாங்க. இதில் எது நல்லது எது கெட்டது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கேள்வி பதில். அதே மாதிரி இந்த குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், குரு சண்டால யோகம், இது மாதிரி யோகங்கள் வந்து ஒரு 60 யோகம் இருக்குது. யோகம் என்பதற்கு எதுலையுமே பலன் கொடுக்கல. யோகம் என்பதற்கு எதுலையுமே பலன் கொடுக்கல. இந்த கிரகம் சேர்ந்தால் யோகம், இது லக்னத்திலிருந்து இத்தனாம் இடத்துல பார்த்தா யோகம், சுபகிரகம் இந்த பார்வை பார்த்தா யோகம், பாவகிரகம் இந்த பார்வை பார்த்தா யோகம், பாவகிரகம் 3, 6, 8, 12 இருந்தா யோகம், சுபகிரகம் கேந்திரத்தில் ஏறினா பாவம், பாவகிரகம் கேந்திரத்தில் ஏறினா யோகம், திரிகோணத்தில் சுபகிரகம் இருந்தா யோகம். எல்லாம் யோகம் யோகம் யோகம். ஆனால் யோகம் என்றால் கிடைப்பது அது அவயோகமா சுபயோகமா அது யாருக்குமே தெரியாது, உண்மையாலுமே தெரியாது. அதுதான் சொல்றது, அது யோகமா சுபயோகமா அவயோகமா இதை நீங்க வந்து ஒவ்வொரு ஜோசியத்தை கொடுத்து பார்க்கும்போது அது எல்லா ஜோசியருக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு எல்லாமே தெரியுங்கிறது பொய். உண்மை அதுதான், எல்லாமே எனக்கு தெரியாது, எல்லாம் தெரியுங்கிறது பொய். ஆனால் எந்த ஒரு ஜோசியருக்கும் எதுவும் தெரியாதுங்கிறதும் பொய். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை, ஒரு அறிவு, ஒரு நம்பிக்கை. ஜோதிடங்கிறது ஒரு நம்பிக்கை தான். அது நான் சொல்கிறது உங்களுக்கு நடந்தால் தான் உண்மை, அதுதான் உண்மை. அதனால் இப்போ சூரியன் இருக்குன்னா அதனுடைய தன்மை ஒன்று, சந்திரனுடைய தன்மை ஒன்று, செவ்வாயினுடைய தன்மை ஒன்று, புதனுடைய தன்மை ஒன்று, குருவுடைய தன்மை ஒன்று, சுக்கரனுடைய தன்மை ஒன்று, ராகு கேதுனுடைய தன்மை ஒன்று, சனி பகவானுடைய தன்மை ஒன்று. இப்படி 9 கிரகத்தினுடைய தன்மையும் ஒவ்வொன்று. ஆனால் இந்த கிரகத்தினுடைய தன்மையை நம்ம புரிஞ்சு சொன்னால் தான் ஜோதிடம். புரிஞ்சுன்னா யாரையும் ஏமாத்தாமல் பொய் சொல்லாமல் சொல்லணும் ஜோசியர். அதுதான் நான் ஒரு ஜோசியருக்கு அழகு. ஆமாம், ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி. அதை நீங்கள் யார் வேணாலும் எந்த மாதிரி வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி ஜோசியத்தை தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் கேள்வி எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிங்க. சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் கேள்வி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கேள்வியை மட்டும் நல்லா புரிஞ்சு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பதில் சொல்கிறேன். உங்கள் சுயநலத்துக்கு கேள்வி கேட்காதீங்க. ஆனால் சுயநலத்தில் ஒரு பொதுநலம் இருக்கிற மாதிரி கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறேன். ஆனால் சுயநலத்துக்கோசரம் கேட்குறதுக்கு உண்மையாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஆனால் அது சுயநலத்தில் ஒரு பொதுநலம் இருக்குதுன்னா அதுக்கு உதவி செய்வேன். ஆனால் பொதுநலத்தில் ஒரு சுயநலம் கேட்குறதுனால தப்பு இல்லை. பொதுவாக கேட்கும்போது அது உங்களுக்கு பலன் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அதனால் பஞ்சாங்கத்தை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றியோ இல்லை வந்து உங்களுக்கு எந்த சந்தேகம் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குதோ கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த பதில் சொல்லுவேன். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இது ஒரு உதவியாக தான் செய்கிறோம். நாம் ஒரு உதவி, நல்லவங்களுக்கு ஒரு உதவியாக செய்யலான்னு ஒரு முடிவு பண்ணி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதில் வந்து ஜோசியர்களுக்கு கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சுயநலத்துக்கு வர்றது. பொதுவான மனிதர்களுக்கு, முடியாதவர்களுக்கு, வழி தெரியாதவர்களுக்கு வழி காட்டுறேன். அதை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு உதவி செய்கிறதா இதில் நினச்சிக்கிங்க. உங்களுக்கு பொதுவான கேள்வி அப்படி இல்லைன்னா எங்கள் மகனே ஒரு பொதுவான கேள்வி கேட்பார். நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கெல்லாம் 2 சேனல் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த சேனலில் எந்தெந்த கேள்வி வருதோ அந்தந்த கேள்வியும் உங்களுக்கு பதிலாக இப்போ சொல்லுவேன். ஆனால் இதில் நீங்கள் கேள்வியை தாராளமாக கேட்கலாம். செவ்வாயை பற்றி கேட்கலாம், குருவை பற்றி கேட்கலாம், சனியை பற்றி கேட்கலாம், ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் கேட்டாலும் சொல்லுவேன். ஆனால் நிச்சயமாக ஜோசியம் கற்றுக்கிறவங்களுக்கோ இல்லை ஜோசியராக இருக்கிறவங்களுக்கோ இந்த சேனல் கடுகளவும் பயன்படாது. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் அதை கிளச்சி விட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இங்கே ஜோசியர்களுக்கு வேலை கிடையாது. ஜோசியம் கற்றுக்கிறவங்களுக்கு இது பிரயோஜனப்படாது. ஏன் தெரியுமா? உங்கள் அடிப்படை தத்துவம் வேறு, என்னுடைய அடிப்படை தத்துவம் வேறு. என் அடிப்படை உங்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா நீங்கள் பேசிக்லேருந்து வந்துட்டீங்க. நீங்கள் நேராளித்துலேருந்து நான் ரிவர்ஸில் போகிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையாலும் என்ன தான் நேர்மை. ஆனால் உங்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா நீங்கள் ஜோதிட புஸ்தகம், சோதிட சாஸ்திர புத்தகம், இது நிறையா புஸ்தகத்தை எடுத்து படிச்சிடுறீங்க. படிப்பதில் வராததான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன்.
அந்த படித்தது எனக்கு படிப்பு ஞானம் இல்லை, வேள்வி ஞானம், இறைவனுடைய அறிவு ஞானம் தான். ஞானம் தான் எனக்கு இருக்கிறத ஒழிய அறிவு கிடையாது. புஸ்தகத்தை படித்து வர்றவங்களாம் அறிவாளி, இயற்கையாக வர்றவங்க ஞானி, அப்படி தான் ஒரு கணக்கு. அதனால் உங்களுக்கு அறிவு உள்ளவனுக்கு ஞானம் வராது, ஞானம் உள்ளவனுக்கு அறிவு இருக்காது. இது விதி. கடவுள் வந்து பணம் உள்ளவனுக்கு மனம் கொடுக்க மாட்டார், மனம் உள்ளவங்ககிட்ட பணம் கொடுக்க மாட்டார். ரெண்டு இருக்கிறவன் யாரும் இல்லை, ரெண்டு இல்லாதவனும் யாரும் கிடையாது. இதுதான் கர்மா. அதனால் தயவுசெய்து ஜோசியருங்க இதில் கேள்வி கேட்குறது வேஸ்ட்டு. அவங்க கேட்டாலும் அதுக்கு தகுந்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி பதில் என்கிட்ட கிடைக்காது. ஆனால் பாமர மக்களுக்கு உண்மையான பதில் கிடைக்கும். பாமர மக்களுக்கு, ஏழைகளுக்கு, வழி தெரியாதவங்களுக்கு, பாவம் தடுமாறுறவங்களுக்கு இதில் உறுதியாக பதில் சொல்லுவேன். தம்பி, ஏதாவது கேள்வி வந்திருக்குதா? சொல்லுங்க. முதல்ல சொல்லிடுறேன், நீங்க ஃப்ரீயா லைவ் ஜோசியம் யாருக்கும் சொல்றது இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நாங்கள் பண்றது ப்ரோஜனம் பண்ண ஷேர் பண்ணுங்க. கொரோனா வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்கள் பதில் சொல்லுவோம். தசாபதி பண்ணணும், லக்னம் பண்ண இதே யூடியூப் சேனல் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்க 2 சேனல்ல லைவ் ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, நாங்கள் லைக் பண்ணீங்கன்னா தான் உங்க மாதிரி ஜோசி தெரிஞ்சு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஓடும். ஒரு சேனல்ல 11 பேர் பாக்குறீங்க, இன்னொரு சேனல்ல 4 பேர் பாக்குறீங்க. பிடிச்சதா லைக் பண்ணுங்க, பிடிச்சா டிஸ்லைக் பண்ணுங்க, அங்க மட்டும் பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா உங்க மாதிரி ஜோசி தெரிஞ்சு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும். நீங்க செய்யற ஒரே ஒரு வழி லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா உங்க மாதிரி ஜோசி தெரிஞ்சு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும். நீங்க யாரும் எனக்கு பைசா கொடுக்க வேணாம், லைக் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து இன்னும் 10 பேர்த்துக்கு போய் சேரும். உங்களால் அந்த 10 பேரும் அந்த கேள்வி பதில் கேட்டு பிரயோஜனப்படுவாங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கே சேரும், உங்களுக்கே சேரும். உங்களுக்கு செய்கிற புண்ணியம் எனக்கு சேரும். நீங்கள் லைக் பண்ணுறீங்க பாரு, அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு சேரும். 4 பேர்த்துக்கு போய் நின்னா அவங்க ஒரு பிரச்சனை இருந்தாங்கன்னா அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம். நம்பிக்கை தான். என்ன கேள்வி? அருள் ஜோதி அறிவான் பேர் சரியா படிக்க முடியல. ராசி அதிபதி வலுத்தால் லக்னாதிபதி மறைந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்ப ராசி என்பது உடல், லக்னம் என்பது உயிர். உயிர் முக்கியமா, உடல் முக்கியமா? ஒருத்தவனுக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கான், திடகர்த்தியமா இருக்கிறான், அது ராசி. ராசியாதிபதி வலுக்குது, உடல் வலுத்திருக்குது, மென்டல் ஆயிடுறான், மனத்துல குழப்பம், ஆள் நல்லா இருக்கிறான், அவன் வந்து உள்ளத்துல ஒரு தெளிவில்லை, மென்டல். அப்ப இப்படி எடுத்துக்கலாம், இப்படியும் கூட சொல்லலாம். எப்படின்னா, ஒரு ஜாதகர் வந்து நல்ல படிப்பு, நல்ல திறமை, நல்ல அறிவாளி, ஆனால் அது யூஸ் பண்ணுற வழி தெரியாமல் முழிக்கிறான். ஒன்றுமே இல்லாத ஒரு பாட்டில் கூட சொல்லுவாங்க, புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. ராசிங்கிறது பொது, லக்னங்கிறது தனி. ராசிக்கு சொல்கிற ஜோதிடம் பூரா பொய். ராசிக்கு சொல்கிறது பொய், லக்னம் தான் மெய். உயிர் முக்கியமா, உடல் முக்கியமானா உயிர் தான் முக்கியம். ஒரு கை இல்லாட்டினா வாழலாம், ஒரு கால் இல்லாட்டினா வாழலாம், ஒரு கண் இல்லாட்டினா கூட வாழ்ந்துடலாம். உயிர் இல்லாட்டினா வாழ முடியாது. உயிர் தான் லக்னம். லக்னாதிபதி மறையக்கூடாது. அவன் வாழ்க்கையில் சம்பாதிப்பான், கஷ்டப்படுவான், காசு பணத்தோட வாழ்வான் உடல், ஆனால் நிம்மதியாக வாழ முடியாது சாகிற வரைக்கும். லக்னாதிபதி மறைஞ்சாவே அது விதி. இன்னும் ஒன்று சொல்கிறேன், லக்னாதிபதி யாருன்னு யாருக்குமே தெரியல. லக்னத்துக்கு அதிபதி லக்னாதிபதி அல்ல, லக்னத்துக்கு அதிபதி லக்னாதிபதி அல்ல. நிச்சயமாக உங்களுக்கு உயிர் நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும், அவனே லக்னாதிபதி. நல்லா புரிஞ்சுக்கிங்க. மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி, மேச லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் அல்ல. உங்களுக்கு மேச லக்னத்தில் அஸ்வினி 1, 2, 3, 4 பாதம், பரணி 1, 2, 3, 4 பாதம், கிருத்திகை 1ஆம் பாதம். இதில் வந்து அஸ்வினிக்கு கேதுவே அதிபதி, பரணிக்கு சுக்கரனே அதிபதி, கிருத்திகைக்கு வந்து சூரிய பகவான் அதிபதி. அவர் தான் லக்னத்துக்கு அதிபதி. இவங்கெல்லாம் உங்களை பொய் சொல்றாங்க. நான் சொன்ன விளக்கம் புரியுதுங்களா? ஐயா, இப்போ பார்த்துக்க இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற விளக்கம் தெளிவா இருக்குதா? உயிர் நட்சத்திரம் ஒன்று இருக்குது, உடல் நட்சத்திரம் ஒன்று இருக்குது. உடலுங்கிறது இந்த உலகத்தில் நீ தாயினுடைய கருவறையை விட்டு வெளியே வரும்போது எடுத்து வச்சது தான் உடல், ராசி. உயிர் வந்து தகப்பனும் தாயும் தாம்பத்தியம் கொள்ளும்போது அந்த உயிர் போய்
தாயினுடைய கருமுட்டையில ஒட்டுதில்ல, தொடுதில்ல, அப்ப அந்த உயிர் உதயமாகுது இல்ல, அதுதான் உயிர் நட்சத்திரம். இது என்னுடைய கண்டுபிடிப்பு, உண்மையான கண்டுபிடிப்பு. இது என்னுடைய அனுபவத்துல பார்த்துருக்கிறேன் நிறையா. அது இதில் விளக்கம் சொல்ல முடியாது, அது 1/2 மணி நேரம் ஆகும். நான் சொன்ன விளக்கம் புரியுதுங்களா? ஏமா குழந்தை தாயினுடைய கருவிலே உயிர் ஆகி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. பிறக்கும் போது எழுதுகிற ஜாதகம் எப்படியா உண்மையாகும்? அதுதான் லக்கணம். இந்த லக்கணத்தில் போய் உங்களுக்கு எந்த லக்கணம் உழுவுதோ அதில் 9 பிரிவு இருக்குது. ஒருவன் மனது 9டா, அதில் ஒளிந்து கிடப்பது 80டா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. அது மாதிரி உள்ளதை காண்பவன் இறைவன். நாங்கள் உங்கள் உள்ளதை காணணும், கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாதான் உண்மை. லக்னாதிபதியெல்லாம் லக்னாதிபதியே அல்ல. இடம் கொடுத்துருக்கிறான், உயிருக்கு இடம் கொடுத்த லக்னத்துக்கு வீட்டுக்கு அதிபதி. லக்னாதிபதி அவன் கிடையாது. இவங்கெல்லாம் பொய் சொல்றதுனால தான் ஜோசியம் பொய்யாயிடுது. நான் சொல்றது தப்பா இருந்தா நீங்க கமெண்ட்ல கொடுக்கலாம். நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நான் விசித்திரமா இருக்கும், ஆனால் உண்மையா இருக்கும். நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஜோசியருங்களுக்கு பயன்படாது, அதுதான் சொல்றேன். ஜோசியருங்க பார்த்தா குழப்பிடும். அவன் உள்ளதும் போச்சுரா நல்ல கண்ணா, இவன் இப்போ இவன் பேச்சை கேட்டு உள்ளதும் போச்சுரா அப்படிங்கிற கதைக்கு ஆகிடும். அதனால ஜோசியரோ இந்த அரைகுறை ஜோசியம் தெரிஞ்சவங்களோ இதில் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா வேஸ்ட்டு. ஜோசியம் கற்றுக்கிறேன்னு வந்தீங்கன்னா பைத்தியம் தான் பிடிக்கும். இதில் அது தயவு செய்து நீங்கள் அதை பார்க்காதீங்க. நீங்கள் நான் சொல்கிறத ஜோசியம் பாவம் தெரியாத பாமர மக்களுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டு வரேன். ஜோசியருக்கு நான் விளக்கம் சொல்லலை. ஏன்னா எனக்கும் ஜோசியர்களுக்கும் ஒத்து வராது. ஏன்னா அவங்க வந்து அறிவில் வர்றவங்க, நான் ஞானத்தில் வர்றாள். அறிவுக்கும் ஞானத்துக்கும் ஒத்து வராது. இது எல்லாம் அவன் செயலும்பா, நான் எல்லாம் அவன் செயலும்பேன். அதுதான் வித்தியாசம். அதனால இந்த ஒரு கேள்விக்கே இவ்வளோ பதில் இருக்குது. ராசியாதிபதி மறைஞ்சிட்டான்னு கவலைப்படாது, ராசியாதிபதி நல்லா இருக்கிறான்னு சந்தோஷப்படாது. லக்னாதிபதி, லக்னத்துக்கு அதிபதினு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அது மறையக்கூடாது. புரியுதுங்களா? எல்லா ஜோசியத்தில் நிறைய உருவாக்கிட்டாங்க அவங்களுக்கு இஷ்டப்படி. நானும் எதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கண்டுபிடிச்சது உண்மை. நான் ஜோசியத்தில் பிஹெச்டி மாதிரி பிஹெச்டி இல்லை, என்னோட கண்டுபிடிப்பு நிறையா வச்சிருக்கிறேன். கண்டுபிடிச்சது ஜோதிடத்தில் அது நான் ஆய்வு பண்ணி வச்சிருக்கிறேன். அது உண்மையாலுமே ஜோசியத்தில் ஜெயிக்குது. எனக்கு ஒரு சந்தேகம். சரி, தாயோட கருவறை இருக்கிற காலம் வந்து அதான் லக்னத்தோட, அந்த லக்னத்தோட நட்சத்திரம் உண்மைன்னு சொல்றேன். அப்ப அந்த அந்த லக்னம் செவ்வாய்னு இருக்குது, அதுக்கு எந்த மேசத்துக்கு செவ்வாய் இருக்கு, மேச லக்னத்துக்கு செவ்வாய் இருக்குது, செவ்வாய்க்கு எந்த பலனுமே கிடையாதா? ஐயா, மனம்னு ஒண்ணு இருக்குது, உள்மனம்னு ஒண்ணு இருக்குது. மனம்னு ஒண்ணு இருக்குது, உள்மனம்னு இருக்குது. மனம் தான் உங்களுக்கு லக்னாதிபதி. ஆனா நட்சத்திராதிபதி, உயிர் நட்சத்திராதிபதி தான் உள்மனம். மனம் எதுவும் சிரமப்படாது. உள்மனம்னு ஒண்ணு இருக்குது, அது கவலைப்படும். அந்த கவலை யாருக்குமே தெரியாது. உள்மனம், உள்மனம்னா மனம் 2 மனம் நினைக்கும், மேல் மனம் உள்மனம்னு. உங்களுக்கு லக்னாதிபதியே செவ்வாயா வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன்னு, எதுலையுமே லக்னாதிபதி வராது. அந்த வீட்டுக்கு அதிபதி ஒரு 2 இடத்துல தான் வரும். அது அரைகுறை ஜோசியர்களுக்கு தெரியாது. 2 கிரகம் தான் தன் கிரகத்துல தன் சாரத்துல ஆட்சியும் பெறும், உச்சமும் பெறும். 2 நட்சத்திரம் மட்டும்தான், 2 கிரகம் தான், வேற எதுவுமே கிடையாது. தன் சாரத்திலேயே ஆட்சியும் பெறும், உச்சமும் பெறும். அது மாதிரி வந்து மாற்றுறது தான் உண்மையான லக்னாதிபதி. அது நான் சொல்லி கொடுக்க விரும்பல. ஏன்னா இந்த ஜனங்க ஜோசியருங்களாம் இதை கற்றுக்கிட்டு போய் வித்து தின்னு தொலைக்கிறாங்க. அதனால நான் அதை சொல்லி கொடுக்க விரும்பல. தெரியாதவங்களுக்கு வழிகாட்டுறேன், வழி தெரியாதவங்களுக்கு வழிகாட்டுறேன், நல்லவங்களுக்கு வழிகாட்டுறேன். அவ்வளவுதான் என்னுடைய கொள்கை. கரெக்டுங்களா? அடுத்தது அவரே வந்து முன்யோக ஜாதகம் பின்யோக ஜாதகம் என்றால் என்னன்னு கேட்டிருக்காரு. முன்யோகம் பின்யோகம் நீங்க என்ன தெரியுமா தம்பி? 30 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கை முன்யோகம், 60 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கை பின்யோகம். இது எதை வச்சு கணிக்கிறதுனா சனி பகவானை வச்சு தான். சனி பகவான் தான் 30 வருஷம், முன் 30 பின் 30ன்னு சொல்றது புரியுதுங்களா? முன்யோகம் பின்யோகம், அதில் சனி பகவானை வச்சு கணிக்கணும். ஆமாம், முன் 30 பின் 30. அதில் ஒவ்வொன்றும் மின் யோகம் பின் யோகம் இன்னொன்று இருக்குது. திசாபுத்தி வரும்போது முன் வருஷம் பின் வருஷம் அதையும் பிரிக்கணும். சுக்கிரன் 20 வருஷம்னா முன் 10 பின் 10. சனி 19 வருஷம்னா முன் 9.5 பின் 9.5. ராகு 18 வருஷம்னா முன் 9 பின் 9. புதன் 17 வருஷம்னா முன் 8 பின் 8.
குரு 16 வருஷம்னா முன்னெட்டு பின்னெட்டு. இதுதான் முன் யோகம் பின் யோகம். இது திசா புத்தியில் இதுலேயும் ஒவ்வொன்றிலையும் முன் யோகம் பின் யோகம் இருக்குது. அதே மாதிரி ஒரு ராசி கட்டத்தை 2ஆக பிரிக்கணும். 15 டிகிரி. முன்பாதி சந்திரனுக்கும் பின்பாதி சூரியனுக்கும், இல்லை முன்பாதி சூரியனுக்கும் பின்பாதி சந்திரனுக்கும் வரும். அது வேறு இருக்குது. அதெல்லாம் நம்ம கணக்கு போடணும். அது ஒரு யோகம். அது மாதிரி எல்லாத்துலேயும் பிரிக்கிறது இருக்குது. அது இதுதான் முன்பாதி பின்பாதின்னு தெரியாதுல்ல. அதுக்கு இன்னொன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, உனக்கு மேச லக்கணம்னு வச்சுக்கோ, செவ்வாய் திசை வருது. முன்னாடி செவ்வாய் வந்து உனக்கு 8ல் மறைஞ்சிருக்குதுன்னு வச்சுக்கோ, ஆட்சி. சரி, இல்லை 6ல் இருக்குதுன்னு வச்சுக்கோ, லக்னாதிபதி தசை நடத்தும் போது உனக்கு இம்சை கொடுத்துரும். சகோதரனால் பகை ஏற்படுத்தும் 3.5 வருஷத்துக்கு. பின் 3.5 வருஷம் வரும்போது உனக்கு நல்லது பண்ணும். அதுலேயும் வந்து உத்திர நட்சத்திரமா அஸ்த நட்சத்திரமா சித்திர நட்சத்திரமான்னு பார்க்கணும். சித்திர நட்சத்திரத்தில் இருந்தால் பாதி நல்லது பண்ணி பின் பாதி கெட்டது பண்ணும். அதான் முன் யோகம் பாதி பின் யோகம் பாதிம்பாங்க. இதில் எல்லாமே பிரிக்கணும். எடுத்த உடனே சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டம்பா ஜோதிடம், ரொம்ப கஷ்டம். நான்லாம் புஸ்தகத்தை பார்த்து படிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் புஸ்தகத்தை எழுதி வச்சு படித்தேன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பதில் சொல்லுவேன். ஏன்னா அவங்களே கேள்வி கேட்டு அந்த புஸ்தகத்தை வச்சா பதில் எழுதி சொல்கிறது. அது வேலை வேண்டாம். அது என்னைக்கா இருந்தாலும் பிட்டடிச்சு பரிச்சு எழுதுற மாதிரி, என்னைக்கா இருந்தாலும் ஃபெயில் ஆகிடுவோம். எப்பயுமே பிட்டடிக்காமல் பரிச்சு எழுதுற மாணவன் தான் ஜெயிக்க முடியாது இல்லையுமே. அது மாதிரி ஜோதிடம் பிட்டை யார் ஒருத்தவன் புஸ்தகத்தில் எடுத்துகிட்டு வந்து எழுதி ஜோதிடத்தில் கேள்விக்கு பதில் சொல்கிறானோ முண்டோம். அதே மாதிரி ஜோசியத்தில் பேனாவை எடுத்து கணக்கு போட்டு யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்க கற்றுக்குறாங்கன்னு அர்த்தம். ஜோசியம் பேனாவை எடுக்காத எந்த ஜோசியரோ அவங்களே உயர்ந்த ஜோசியம். இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? கற்றுக்கிட்டா டக்கு டக்குன்னு கேட்டால் கணக்கு வரணும். இப்போ உன்னுடைய டேட்டா பர்த் சொன்னீங்கன்னா நான் உடனே சொல்லிவிடுவேன். உன்னுடைய திசாபுத்தி இத்தனை பாதம் சொன்னீங்கன்னா நான் சொல்லிவிடுவேன் இந்த திசாபுத்தி ஓடுதுன்னு. அந்த தகுதி வேணும் ஜோசியருக்கு. கணக்கே போட தெரியாதவங்க எப்படி கணிப்பாங்க? கணக்குங்கிறது எல்லாருமே போடலாம், கணிப்புங்கிறது என்ன மாதிரி ஜோதிடர்கள் தான் போட முடியும். உங்கள் ஊர்லேயும் நல்ல ஜோசியர் இருக்கிறாங்க. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட போய் ஜோசியம் பார்க்கணும். இதுதான் உண்மை. சொல்கிறது கரெக்டுங்களா? அடுத்தாப்புல ஐயா லைக் பண்ணவங்களுக்கு நன்றி. 21 பேர் பாக்குறீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. நாங்க பண்றது பிடிச்சா வந்தா ஷேர் பண்ணுங்க. நீங்க ஃப்ரீயா அஸ்ட்ராலஜி யாருக்கும் சொல்லல, இலவசமா யாருக்கும் நீங்க ஜோசியம் சொல்லல. அது வார ஒரு தடவை பேசுறது சொல்லுவோம். லைக் பண்ணாங்க, தயவு செய்து லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா உங்க மாதிரி ஜோசி தெரிஞ்சு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையானது. நீங்க லைக் பண்ணீங்கன்னா உங்க மாதிரி ஜோசி தெரிஞ்சு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் நிற்கும். அவங்க வந்து பார்த்து கேள்வி, பொதுவான கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. கொரோனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லுங்க, நாங்க அதுக்கு பதில் சொல்லிடுறோம். திருப்பி கேட்க முடியாத பதில் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல, சரியான பதில் இதுதான், உண்மையான பதில். அடுத்து அவரே வந்து ஜாதகத்தை வைத்து மரணம் எப்படி நிகழும், சுகமாய் இருக்குமா இல்ல ரொம்ப துன்பமா இருக்குமா என்பதை வைத்து அறியலாமான்னு கேட்டிருக்கிறாரு. உறுதியா சொல்லலாம், உறுதியா சொல்லலாம். ஆனா அது சொல்லக்கூடாது, பாவம். என்னால சொல்ல முடியாது. இவ்வளவு பேசுறேன்னா அதை யூகம் பண்ண முடியாதா? அதை பத்தி நான் அக்கறைப்படுறது இல்லை. யாரா இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு வாழட்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா ஒவ்வொரு சமயம் மறைமுகமா நானே சொல்லிடுவேன். சொல்லக்கூடாது, அது மகா பாவம். சொல்லலாம். என்கிட்ட திறமை கம்மியாக இருக்கலாம், என்னை விட திறமைசாலிங்க இருக்கலாம். அவங்க சொல்லிடுவாங்க, உறுதியாக சொல்லுவாங்க. சொல்லலாம், உறுதியாக சொல்ல முடியும், ஈஸியாக சொல்லலாம், உண்மையாலும் சொல்லலாம். ஆனால் அது பாவம். அது யூகம் பண்ணி கஷ்டப்பட்டு சொல்கிறதுக்கு சொல்லாமே இருக்கலாம். அது மகா பாவம். நன்றி. அடுத்த கேள்வி, விருச்சிக லக்னத்திற்கு குரு ராஜுங்கிறவங்க, விருச்சிக லக்னத்திற்கு குரு 6ஆம் தசையாக வந்தால் மாரகத்தை செய்யுமா? குரு பூரணம் 1ஆம் சாரம் தனுசில் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் நினைக்கிறார். இப்ப தம்பி, இந்த குருவை வச்சு மட்டும் உனக்கு 6வது திசை வந்தா மரணம் சொல்ல முடியாது. 6 குடைவன் செவ்வாய், 8 குடைவன் புதன். நல்லா புரிஞ்சுக்கோ. விருச்சிக லக்னத்துக்கு 6 குடைவன் செவ்வாய். நோய் வாய்ப்பட்டு சாவியா, இல்லை அடிப்பட்டு சாவியா, இல்லை சாதாரணமாக சாவியா, இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து சாவியா, இல்லை இயற்கை மரணமா, இதெல்லாம் 8 குடைய புதனையும் பார்க்கணும். அவன் என்ன சாரம் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும். உனக்கு 8 குடைய சனியும் பார்க்கணும். சனி எங்கே உட்காந்துருக்கிறாருன்னு பார்க்கணும். இத்தனையும் பார்க்காம ஒருத்தவனுக்கு வந்து இதை பற்றி சொல்ல முடியாது, மார்க்கத்தை பற்றி சொல்ல முடியாது தம்பி. நீ கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி, ஆனால் முழுசா நீ கேட்க தெரியல, பாவம். நான் சொல்கிறது நல்லா புரியுதா? 6 குடையவன் குரு வந்து 2க்கும் 5 குடையவன்.
உனக்கு லக்னாதிபதியும் 6 கூடிய செவ்வாயாக வருது, அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியும் மாரகாதிபதி சொல்லக்கூடிய 2, 7, 11 கூடிய மாரகாதிபதினு சொன்னாலும் உனக்கு அந்த மாரகத்தை கொடுக்க முடியாது. புதன் எங்கே இருக்குது, யாருடைய சார்த்தர் இருக்கிறாரு, சனி வலுத்திருக்குதா இல்லையா, ஆயுள் காரகன், ஆயுள் ஸ்தானாதிபதி, 6 கூடையவன் எங்கே இருக்கிறான், குரு 2ல், அவன் 8ஆம் இடத்தை பார்க்குறான். அந்த புதன் யாரை பார்க்குறான்னு பார்க்கணும். இத்தனையும் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும், எவனாலையும் சொல்ல முடியாது. இந்த குருவை வச்சு குருவே உனக்கு மாரகத்தை செய்யும்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் இன்னொரு வாய்ப்பு இருக்குது. சந்திரனை பார்த்து இந்த குரு பார்த்துருந்தாலோ இல்லை சந்திரன் சம்மந்தப்பட்டிருந்தாலோ இந்த குரு தசை தகப்பனை முதல்ல போட்டு தள்ளிவிடும். சூரியனை சம்மந்தப்பட்டிருந்தாலோ சந்திரன் சம்மந்தப்பட்டுட்டாலோ இது இந்த குரு சம்மந்தப்பட்டாலோ இது தாய் தோப்பனம் போட்டு தள்ளும் இல்லை முடைக்கிறோம். இது சிக்கலான ஜாதகம், இது ஒரு சிக்கல் தான். அதனால் எடுத்த உடனே சொல்ல முடியாது தம்பி. ஐயா லைக் பண்ணிக்கிட்டு இருக்க பண்ணவங்களுக்கு நன்றி, லைக் பண்ண போகிறவங்களுக்கு நன்றி. நன்றி. லைக் எப்படி பண்ணோம்னா கமெண்ட்ல ஓடிட்டு இருக்கோம், அந்த பெருக்கல் குறியை அழுத்தினீங்கன்னா கீழே இறங்கும். அத கட்டவரல மேலேயே கட்டவரல கீழே ரெண்டுல ஏதாவது கம்பல்சரி அழுத்துங்க. ஏன்னா அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஜோசி வீடியோ இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும். யார் லைவ்ல இப்படி கேள்வி பதில் சொல்ல மாட்டாங்க. லைவ்ல கமெண்ட்ல கேள்வி கேட்டுருக்காங்க, வெயிட் பண்ணுங்க, பதில் சொல்றோம். ஒரு மாசம் முன்னாடி கேட்டவங்க இன்னொரு சேனல் வச்சுக்கிறோம், அந்த சேனல் கேட்டவங்களுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா முடியல, இந்த மெயின் சேனல் பார்க்கறதுக்கே டைம் இல்லை. அடுத்து பித்திரு தோஷம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. டெய்லி ஃபன் நியூஸ் பண்ணுங்கிறாங்க. ஐயா பித்திரு தோஷங்கிறது ஒண்ணுமே கிடையாது. மாதா பிதா, பிதாங்கிறது பித்திரு. பித்திருன்னா நம்ம அப்பாவுடைய முன்னோர்கள். பெத்தவங்களுக்கு ஒழுக்கமா சோறு போட்டாவே எந்த தோஷமும் வராது. இதெல்லாம் ஒரு சாரார் வருமானத்துக்கோசரம் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. பெத்தவங்களுக்கு கடமையை செய், அதுவே போதும். பெத்தவங்களுக்கு, கட்டின மனைவிக்கு, கட்டின புருஷனுக்கு, பெத்த பிள்ளைங்களுக்கு, சொந்த பந்தத்துக்கு உதவியா இரு. புண்ணியம் செய், தான தர்மம் செய். சும்மா ஆற்றுல போய் குளத்துல போய் தலைமொழி விட்டா மட்டும் புண்ணியம் வந்துருங்கிறதெல்லாம் போய். காசுக்கே போனாலும் கர்மம் தீராது. அவங்க பாவத்தை அவங்கவுங்க அனுபவிச்சு தான் ஆகணும். கர்ம வினையை மாற்ற முடியாது. கர்மா விலகணும்னா புண்ணியம் பண்ணணும். இன்னொன்று சொன்னா சிரிப்பீங்க, நான் புண்ணியம் பண்ண மட்டும் பண்ணிவிட முடியாது. அந்த யோகம் உன் ஜாதகத்தில் இருக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வளர்த்துருக்கணும், குரு வளர்த்துருக்கணும். பூர்வ புண்ணியத்தில் நல்ல கிரகம் உட்காரணும். முதல்ல லக்னாதிபதி உனக்கு நல்லா இருக்கணும். எத்தனையும் சரி இருந்தால் தான் இந்த பூர்வ புண்ணிய தோஷத்தை நீ நீக்கிறதுக்குன்னு ஒரு விதி. எந்த கோயில் குளத்துக்கு போனாலும், எந்த காசி, ராமேஸ்வரம், பவானி, கூடுதுறை, கொடுமுடி, நீ எந்த கடல், எந்த குளம், எந்த ஆறு, எந்த ஏரி, எந்த குட்டைக்கு போய் நீ எந்த புண்ணியம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட். முடியாத ஜீவராசிகளுக்கு, கைகால் இல்லாதவங்க, கண் இல்லாதவங்க, இனிமேல் வாழ்க்கையே இல்லைன்னு முடியாதவங்களுக்கு, அவங்களுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணாவே அந்த பித்திரு தோஷங்கிறது ஒன்று இருந்தால் போயிடும். அப்படி இருக்கிறதா எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்ததுன்னா அப்படி போயிடுன்னு நினச்சிங்களா? புண்ணியம் பண்ணால் எல்லா தோஷமும் போகும். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. நன்றி. ராஜேஸ்வரிங்கிறவங்க செய்வினை உண்மையான்னு கேட்டிருக்கிறாங்க. ஐயா நீங்க சொல்ற வார்த்தையை பிரிங்க. அதுக்கு ஒரு இடத்துக்கு, அவனவன் செய்த வினையே செய்வினை. என்கிட்ட ஒருத்தன் கேட்டான், எனக்கு அதிர்ஷ்டம் எப்போங்க வரும்னா, அது பிளஸ் இஷ்டம், அதிர்ஷ்டம். அது இஷ்டப்படும் போது நீ கஷ்டப்பட மாட்டப்போ, அவ்வளவுதான். நீ பிறக்கும் போது என்ன விதிக்கப்பட்டதோ அதெல்லாம் நடக்கும். இப்ப இந்த கொரோனா வந்துச்சு, யார் செய்த வினை? செய்வினை. அதுதான் கர்மா. செய்வினைங்கிறது அதில் எனக்கு நம்பிக்கை வரல. நன்றி. அடுத்தாப்புல ராஜா மணி ராஜமாணிக்கமா சரியா படிக்குங்களா? ராஜான்னு வந்திருக்குது, ராஜமாணிக்கம். ஐயா ஜென்ம லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் குரு வேதி சேர்க்கை குடீஸ்வர யோகம். ஐயா 1, 2, 4, 9, 10, 11ஆம் இடத்தில் வலுத்தால் யோகம் வலுக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீ உறுதியா 98ல தான் பிறந்திருப்ப. அதுக்கு முன்னாடி கூட வந்துருக்கலாம். இல்ல, அது ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும்.
நீ என்ன லக்கணம்னு தெரியாது. நான் இப்போ முதல்ல பேசும்போது நீங்க சரியா கவனிக்கல. இல்ல இவங்க முன்னாடி கேட்டுருக்காங்க 5 வருஷம் முன்னாடி கேட்டுருக்கேன். இப்பதான் பதிலே சொல்றேன் நாம. அப்படியா? யார் கேட்டதுன்னு தெரியல. இல்ல கோடீஸ்வரத்துல அது பதில் சொல்லிட்டோம். அதுல இந்த கேள்வி கேட்டது குரு கேது சேர்ந்தா யோகா இல்லைன்னு சொல்லிக்கிற திடீர் கோடீஸ்வர யோகம் அந்த வீடியோல அந்த ஒரு டவுட் வந்துருக்கு மறுபடியும். என்ன ஜென்ம லக்கணத்திற்கு 9ஆம் இடத்தில் குரு கேது சேர்க்கை கோடீஸ்வர என்ன லக்கணம்னு தெரியாது இல்ல, அதுதான் அது அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கிறார். அது எந்த ஊர் ராஜாயா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கிறார். அவரு எப்படி இருப்பாருன்னு கேட்டா நான் எப்படி சொல்லட்டும்? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கிறார், ராஜாவா தான் இருப்பாரு. அவ்வளவுதான் பதில். அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சொல்றது புரியுதுங்களா? இது வந்து குருவும் கேதும் ஒரு வருஷத்துக்கு சேர்ந்து இருக்கும். அப்ப இந்த ஒரு வருஷம் பிறக்கிற குழந்தைங்கலாம் கோடீஸ்வரனா? அந்த 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு பிறக்கிற லக்கணத்துக்கு 120 நிமிஷம். 120 நிமிஷத்துல எத்தனை குழந்தைங்க பிறக்கும்? இப்போ அதுங்கெல்லாம் கோடீஸ்வரனா? அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. லக்கணம் உழுவுறத பொறுத்து இருக்குது. அது என்ன கிரகம், அது யாருடைய சாரத்தில் இருக்கிறாரு, அது திசாபுத்தி காலம் வருதா, அதனால இவன் தனாதிபதி நல்லா இருக்கிறானா, சுகாதிபதி நல்லா இருக்கிறானா, இவனுக்கு லாபாதிபதி நல்லா இருக்கிறானா, ஆயுள் ஸ்தானாதிபதி நல்லா இருக்கான், எல்லாம் பார்க்கணுமில்ல. எடுத்த ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, அது பொய் தானே. இவங்கெல்லாம் மொட்டைத்தளங்குட்டையில் விழுந்த கதையாக ஒரு ஜோசியர் சொல்லுவாங்க. அந்த பழக்கம் என்கிட்ட இல்லை. நான் பேசுகிறத ஜோசியருங்களே உன்னிப்பாக கேட்பாங்க. இது எப்படி வித்தியாசமாக சொல்கிறேன் அந்த பதில். நான் ஏன்னா உண்மையை சொல்லுவேன். நன்றி. அடுத்த கேள்வி வந்து பிரசாந்த் சந்திரவங்க கேட்டிருக்காங்க. ஐயா வணக்கம். பௌர்ணமி யோகம் மற்றும் அமாவாசை யோகம் அதன் பலன்கள் பற்றி விளக்கம் தாருங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஐயா 27 திதிக்குமே யோகம்னு சொல்ற ஆளுங்க நீங்கெல்லாம். அதுக்கெல்லாம் யோகமே கிடையாது. எல்லாம் பூஜா யோகத்தை உண்டாயினா. முருகன்னா முருக யோகம் ஒன்று, ராஜான்னா ராஜா யோகம் ஒன்று, இப்படியா? ஏன் அதுக்கெல்லாம் யோகமே கிடையாதுயா. ஐயா புதுசாக உங்களை இப்போ ஏமாத்துறாங்க ஐயா. இந்த இவன் வடிவேலு சொல்லுவேன், புதுசாக டென்ட் ஆரம்பித்து உங்களெல்லாம் ஏமாத்துறாங்க ஐயா. இதெல்லாம் ரொம்ப கொடுமை. பௌர்ணமி யோகம் அமாவாசை யோகம்லாம் இல்லை. இதெல்லாம் சாஸ்திரத்திலேயே இல்லை. எல்லாம் ஏமாத்துறாங்க ஐயா. யோகம்னா என்ன தெரியுங்களா ஐயா? ஒரு கிரகம் இப்போ ஒன்றும் இல்லை, மொத்தம் எத்தனை யோகம் இருக்குது தெரியுங்களா? 108 யோகம் இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன், நீயே சொல்லுங்க. ஒரு கிரகம் மேஷ லக்னத்தில் இருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்கு ஒரு யோகம். லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்தால் யோகம். 9 கிரகமும் ஒவ்வொரு கிரகமும் இருந்தால் யோகம். ரெண்டாவது 1 to 1 குருவும் சந்திரனும் இருந்தால் அது ஒரு யோகம். குருவும் செவ்வாய் இருந்தால் ஒரு யோகம் லக்னத்தில். குருவும் புதனும் இருந்தால் ஒரு யோகம். குருவும் சூரியனும் இருந்தால் ஒரு யோகம் லக்னத்தில். அதே மாதிரி 2ல் குரு இருந்தால் ஒரு யோகம். குருவும் சந்திரனும் இருந்தால் யோகம் லக்னத்துக்கு 2ல். அப்படியே 9 கிரகமாக சேர்த்து சொல்லிப்பார். எவ்வளோ யோகம் வரும். இது எவையா பதில் சொல்கிறது? யோகமெல்லாம் ஒன்றும் கிடையாது. யோகம் என்றால் கிடைப்பது. அது அவயோகமா சுபயோகமா, இவ்வளோதான் சாஸ்திரம். இவங்க எல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? சொல்கிறது தப்பாக இருந்தால் நீங்கள் கேளுங்க. அப்போ இவ்வளோ பேர் உண்டா, நீ மட்டும் அறிவாளியா? நான் அப்படி சொல்லலை. அது அவங்களுடைய கருத்து, இது என்னுடைய கருத்து. உனக்கு எது ஒத்து வருதோ அதை எடுத்துக்குங்க. நான் சொல்கிறது சரியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க, அவங்க சொல்கிறது சரியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். இது தப்பு கிடையாது. நான் சொல்கிற விளக்கம் கரெக்டுங்களா? இது நீங்களே சொல்லி பாருங்க. ஒரு லக்னத்தில் இருந்தால், சாஸ்திரம் அப்படி தான் எழுதியிருக்குது. லக்னத்தில் இருந்தால் ஒரு குரு இருந்தால் ஒரு யோகம், 2ல் இருந்தால் யோகம் ஒரு யோகம், 3ல் இருந்தால் ஒரு யோகம், 4ல் இருந்தால், எல்லாமே சமஸ்கிருத வார்த்தையிலே இருக்குது. இதை தமிழில் சொல்லணும்னா லக்னாதிபதி யோகம், லக்ன குரு யோகம், தன குரு யோகம், வீரிய குரு யோகம், சுக குரு யோகம். இப்போ எப்படி சொல்கிறேன் பாருங்க, அது யோகம் எப்படி வருதுன்னு பாருங்க. லக்னத்தில் குரு இருந்தால் லக்ன குரு யோகம், 2ல் குரு இருந்தால் தன குரு யோகம், 3ல் குரு இருந்தால் தைரிய குரு யோகம், 4ல் குரு இருந்தால் சுக குரு யோகம், 5ல் குரு இருந்தால் புத்தி யோக குரு, 6ல் குரு இருந்தால் கடங்கார குரு, 7ல் குரு இருந்தால் கலஸ்தர குரு, 8ல் குரு இருந்தால் ஆயுள் குரு, 9ல் குரு இருந்தால் பாக்கிய குரு, 10ல் குரு இருந்தால் கர்ம குரு, 11ல் குரு இருந்தால் லாப குரு, 12ல் குரு இருந்தால் விரைய குரு. இதை சம்ஸ்கிருத வார்த்தையில் சொன்னால் உனக்கு புரிய போதா? சொன்ன விளக்கம் புரியுதுங்களா?
இவ்வளவுதான். அதை திருப்பி இன்னொன்று சொல்றேன் பாரு. லக்னத்தில் குருவும் சந்திரன் இருந்தால் குரு சந்திரன் யோகம். 2ல் குருவும் சந்திரன் இருந்தால் தன குரு சந்திர யோகம். 3ல் குரு இருந்தால் தைரிய குரு சந்திர யோகம். 4ல் குரு இருந்தால் சுக குரு சந்திர யோகம். ஏன் இதையா சமஸ்கிருதம் அப்படியா? 108 யோகம் இருக்குதியா. என்னையா யோகம்? அது பலன் உண்டா இல்லையா? இதுவே உண்மையான பலன். சொன்ன விளக்கம் சரியா தப்பா நீங்க சிந்திச்சு பாருங்க. எவனாலையும் சொல்ல முடியாது. இத 3 கிரகம் இருக்குதியா. குருவும் சந்திரனும் செவ்வாய் மேசத்தில் இருக்குது. லக்ன குரு சந்திர மங்கள யோகம். அவ்வளவுதான்யா. இது தமிழ். என்னன்னா இதை இப்படி என்ன யோகங்கிறத தமிழ்ல சொல்லலாம். பலன் குரு சந்திரன் செவ்வாய் பலன் அப்படிங்கிறத சொல்லலாம். அது பலன் சுப பலனா அசுப பலனா இது எந்த நாயும் சொல்லல. சுப பலனா அசுப பலனா சொல்லு. அதை சொல்லியா. குருவும் கேதுவும் 1 வருஷத்துக்கு அந்த இடத்துலயே இருக்கும். 2 சேர்ந்து உட்கார்ந்து இருக்குது. அந்த வருஷம் பூரா பிறக்கிற குழந்தைங்களாம் கோடீஸ்வரி ஆகுமா? இப்ப நான் சொன்னது கரெக்டா? அப்ப மொத்தம் 108 யோகம் இருக்குது. இதுல உங்களுக்கு எந்த யோகம்? யோகம் என்றால் கிடைப்பது. அது அவயோகமா சுபயோகமா? அது பேர் பலன். தமிழ்ல பலன். பலம்ங்கிறத பலன் சொல்லியாச்சு. அது நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு எங்களை மாதிரி உள்ள ஜோசியருக்கு தான் தெரியும். அது யோகம் யோகம்னு மார்த்தட்டிக்கிறீங்க நீங்க. என்ன இந்த திருப்பதிக்கு போய் கோயந்தா 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 கோயந்தா. கோயந்தான்னா என்ன? அதை விட காளியா கோயிலையும் மாரியா கோயிலையும் குண்டா இருக்குவான். அவனும் கோயந்தா கத்துறான். என்னையா அது? அட ஓம் சக்தி மாரியாத்தா காளியாத்தா எது ஒண்ணு உழுவ தப்பு இல்ல. உங்கெல்லாம் ஏமாத்துறாங்க ஐயா. நான் சொன்ன பலன் கரெக்டா தப்பா? யாராலையும் இந்த விளக்கம் சொல்ல முடியாதுயா. உங்களை எல்லாம் ஏமாத்துறாங்க ஐயா. ஏன்னா நீங்களாம் ஏமாலின்னு நினைச்சுக்கிறாங்க. எந்த மாதிரி ஒருத்தன் வருவான்னு அவங்களுக்கு தெரியல. உங்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு. சொல்றது புரியுதுங்களா? இதுதான் இந்த குரு கேது யோகத்தினுடைய தன்மை. மத்திய கிரகம் வளர்த்திருந்தா உண்மையாலுமே யோகம் கை கொடுக்கணும். அமாவாசையில ஒரு நல்லது இருக்கு தெரியுமா? சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும். இந்த சூரியனும் சந்திரனும் எப்படி சேர்ந்துருக்கு நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு கடகராசிக்காரன்னு வச்சுக்கோ. அவனுக்கு சூரியனும் சந்திரனும் 1லயோ 2லயோ சேர்ந்துருந்தா யோகம். ஏன்னா லக்னாதிபதி 2 குடைவன் 2 சேர்ந்து இருக்குது இல்ல. அது அமாவாசையம் தானே கிமாவாசையம் தானே யோகத்தை கொடுக்கும். சாரம் நல்லா இருந்தால், அந்த கிரகம் சாரம் நல்லா இருந்தால், சாரம் நல்லா இருக்கணும். அதுக்கு இல்லாமல் சுக்கிரன் உனக்கு நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு லாபாதிபதி சுக்கிரன் அவரு நல்லா இருக்கணும். புத்தி உனக்கு நல்லா இருக்கும். 5 குடைவனும். செவ்வாய் கெட்டு போச்சுன்னா உனக்கு லக்னாதிபதி வலுத்தும் பிரயோஜனம் இல்லை, தனாதிபதி வலுத்தும் பிரயோஜனம் இல்லை. புத்தி கெட்டு போச்சு, மென்டல். ஒருத்தன் என்கிட்ட வந்தான், ஐயா ராஜயோக ஜாதகத்துக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு. சொல்றேன் கேட்குறீங்களா? தினமும் 3 வேளை நல்லா சாப்பிட்றான், ரோட்ல கிடக்கிறத எடுத்து திங்கிறான், நல்லா தூங்குறான், கவலை இல்லாம வாழ்றான். அவன் தான் ராஜயோகம். இந்த யோகத்துக்கு இருக்குதான்னு கேட்டா நான் எப்படி சொல்லட்டும்? உண்மையான ராஜயோகம் யாருக்குன்னா, தன்னலம் மறந்தவன் ஞானி, தன்னையே மறந்தவன் பைத்தியம். இவங்க 2 பேத்துக்கும் தான் ராஜயோக ஜாதகம். அவங்க 2 பேத்துக்கும் போய் பாருங்க, கிரகம் வலுத்திருக்கும். எல்லா கிரகமும் வலுத்திருக்கும். அதனாலதான் அவன் மெண்டல் ஆயிட்டான், அவன் ஞானி ஆயிட்டான். அவன் கவலை இல்லாம இருக்கிறான். நமக்கு ஏந்திரிச்சா ஒரு கவலை, ஏந்திரிச்சோன்னா பொண்டாட்டி ஆக்க போரு, பிள்ளை குட்டி ஆக்க போரு, தொழில் ஆக்க போரு, சொந்த பந்தம் ஆக்க போரு, அப்பா அம்மா ஆக்க போரு, அண்ணன் தம்பி ஆக்க போரு, ஏத்து வீட்டுக்காரன் ஆக்க போரு, பக்கத்து வீட்டுக்காரன் ஆக்க போரு. எல்லா பிரச்சனையும் நம்ம சமாளிக்கணும். சொன்ன விளக்கம் புரியுதுங்களா? அவனுக்கு ஏதாவது கவலை உண்டா? நம்ம பின்னல் வாட்டரும் பிசினல் வாட்டரும் குடிக்கிறோம், எல்லாம் நோயும் வருது. டொங்கு கங்கு வங்கு எல்லாம் வருது. கொரோனா வருது. அந்த நாய்களுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது, பைத்தியக்காரனுக்கு. ஏன் தெரியுமா? அவன் கவலை இல்லாம இருக்கிறான். எதை பத்தி அவன் கவலைப்படல. டிச்சு தண்ணியை குடிக்கிறான், அழுகு தண்ணியை குடிக்கிறான், நல்லா இருக்கிறான். இதாயா ராஜயோகம். இதை என்னன்னு சொல்லுவீங்க? அந்த நிலைமைக்கு நம்மளால போக முடியுமா? ஜோசிகாரன் என்ன யோகத்துல இருக்கிறான் தெரியுமா? ஜோசிகாரங்க நான் தான். பிச்சை எடுத்து சோறு திங்கிற யோகம். அது ஒரு யோகம். ஏன் தெரியுமா? அது சொன்னா சிரிப்பீங்க. உழைக்காம சோறு திங்கிற சோம்பேறி நானு.
உழைக்காம சோறு திங்கிறல்ல, அப்போ அடுத்தவங்க உழைப்பில் திங்கிறல்ல, அடுத்தவங்க காசை வாங்கி பிச்சை சோறு திங்கிறல்ல. நான் சொன்னாலும் சொல்லாட்டினா நடக்கத்தான் நடக்க போகுது. வேற ஏன் நடக்க போகுது உனக்கு? நான் சொன்னாலும் சொல்லாட்டினா நடக்கிறது தான் நடக்கும். அது தெரிஞ்சுக்கலாம், மாற்ற முடியாது. சோசியமே பார்த்து தொலைக்காதீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. சோசியத்தை பார்த்து நாசமாக போறீங்க. சோசியக்காரன் பூரா ப்ராடாக இருக்கிறியா, என்னதான் சொல்கிறேன். அதனால இது பிச்சை எடுக்கிற யோகம் இருந்தால் தான் ஜோசியர் ஆக முடியும். வாசகம் சொல்லி யாசகம் பெறுவது. வாசகம் என்பது வார்த்தை, யாசகம் என்பது பிச்சை. இதாயா இது ஒரு யோகம் ஐயா? இதையும் சொல்ல சொல்லு. ஜோசியக்காரெல்லாம் யோகம். வாசகம் சொல்லி யாசகம் பெறுவது யோகம். வாக்குஸ்தானாதிபதியும் புத்திஸ்தானாதிபதியும் 10 குடையவனும் வாக்குஸ்தானாதிபதியும் நல்லா இருந்தால் பிச்சை எடுத்து திங்கிற யோகம் உண்டு. உண்டுயா, யார் வேணாலும் ஜோசியம் பார்க்கலாம். அவ்வளோதான். வித்தியாசமா இருக்குல்ல? அதுதான் உண்மை. இந்த கருத்தை யாராவது மறுத்து பேசினா நான் பதில் சொல்றேன். எனக்கு வாக்குல குரு, வாக்குஸ்தானாதிபதியும் 10 குடையவனும் பரிவர்த்தனை, சந்திரனும் குருவும். 5ல் எனக்கு கேது, ஞானம். எனக்கு இறைவன் கொடுக்கறது ஜோதிடம். அதை விற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் சொல்வது உண்மை. கருத்தை மறுத்து யார் பேசினாலும் பதில் சொல்லுவேன். நன்றி. நிறைய பேர் மாலை வணக்கம் சொல்லி இருக்கீங்க, நான் பார்க்கல. ஐயா வணக்கம் சொல்லிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் வணக்கம், மாலை வணக்கம். ஐயா, கருத்து நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச ஷேர் கூட பண்ணுங்க. இன்னொரு 1/2 மணி நேரம் லைவ்ல இருப்போம். கேள்வி முடிஞ்சதுக்கு பதில் சொல்லிடுறோம். நவீனங்கிறவங்க நீங்க பாட்டு சரமாரியா ஒன்னையே காப்பி பண்ணி பேஸ் பண்ணி 2 சேனலையும் மாத்தி மாத்தி இறக்கினாலும் ஒரு பல பதில் தான் வரும். தயவு செய்து வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஆனா நான் சொன்ன பதிலாம் நீங்க வாழ்க்கையில கேட்டிருக்க முடியாது. உண்மையான தகவல். நான் ஜோதிடத்துல பிஹெச்டி மாதிரி, என்னுடைய அனுபவம். என்ன பண்றது, உதவியா செய்யறதுக்கு தான். 6 மாசம் முன்னாடி கேதுவோட பலன் போட்டிருந்து யார் சாமி இவர்னு அனுப்பி இருக்கிறார் ஒருத்தர். இவர் பேரு முருகன். இருக்கிறது எடப்பாடி, சேலம் மாவட்டம். பாலமுருகன் ஜோதிட நிலையம்னு இது பேரு. இவர் பேரு கிருஷ்ணன் இல்ல, எல்லாரும் கிருஷ்ணன் நினைச்சுக்கிறீங்க. சேனல் பேரு தனியா தெரியுறதுக்கோசம் அந்த மாதிரி வச்சிருக்குது. இவர் பேரு முருகன், எடப்பாடி, சேலம் மாவட்டம், தமிழ்நாடு. பாலமுருகன் ஜோதிட நிலையம், எடப்பாடி. கூகுள் மேப்ல போட்டீங்கன்னு வரும். நாங்க இந்த சேனல் எது வச்சிருக்கோம்னா யோசிக்கணும் மக்கள் தெரிஞ்சதுக்கோசம் சேனல் வச்சிருக்கோம். பிடிச்சதா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. நாங்க பண்றது பிரோஜனமா இருந்தா ஷேர் பண்ணுங்க. கொரோனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லுங்க. தயவு செய்து பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நாங்க இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி நான் எந்த புத்தகத்திலையும் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன். என்னுடைய உண்மையான அனுபவத்தினுடைய இதே உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு திருப்தியா இருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. எவ்வளவு பேர் லைக் பண்றாங்க? 14 பேர் லைக் பண்ணுங்க. நன்றி. 14 பேத்துக்கும் நன்றி. பிரசாந்த்ங்கிறவங்க 7ஆம் அதிபதி குரு 2ஆம் வீட்டிலே இருந்தா என்ன பலன்? மிதன லக்ன ராசி அப்படின்னு தம்பி, அதுல 3 நட்சத்திரம் இருக்குது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். என்ன சாரம்னு எனக்கு தெரியாது. 10 கூட 2ல் நிற்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமா நீ பிறந்த ஊர்ல இந்த ஜாதகம் பொதுவா வச்சுக்குவேன். ஆனா சாரத்தை பார்க்காம பலன் சொல்ல முடியாது. நீ சொன்ன பலனுக்கு வேணா வேற மாதிரி சொல்றேன். அது இப்போ குருவுடைய சாரத்தில் இருந்தா ஒரு பலன் வரும். இடம் கொடுத்த சந்திரன் எங்க இருக்குன்னு தெரியாது. 2வது உன்னுடைய புத்தி ஸ்தானாதிபதி யாருன்னு, அவன் எங்க இருக்கிறான்னு தெரியாது. 3வது உனக்கு இது பார்க்கணும். 11 கூடிய லாபாதிபதி செவ்வாயும் பார்க்கணும். இது கலஸ்திரஸ்தானத்துக்கு கேட்குறியா, இல்லை நீ குடும்பத்துக்கு கேட்குறியா, அல்ல தொழிலுக்கு கேட்குறியா? இத்தனை பலனும் அதில் பிரிக்கணும். குடும்பத்துக்கு கேட்டால் சந்திரனை பார்க்கணும். தொழிலுக்கு கேட்டால் உனக்கு லாபாதிபதி செவ்வாயை பார்க்கணும். புத்திக்கு கேட்டால் குருவுடைய பலன் உனக்கு கிடைக்குமான்னா 5ஆம் இடத்த அதிபதி சுக்கரனையும் பார்க்கணும். இத்தனையும் பார்த்தாதான் ஒவ்வொன்றுக்கும் பிரித்து எடுக்க முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக பிரிக்க முடியும். இப்போ சேலம் மாவட்டம்னா சேலம் மாவட்டத்துக்கு லெட்ரு பொதுவாக வந்துடும். அது பிரிக்கிற வகையில் எந்த ஊருக்கு அந்த லெட்ரு போகுதுன்னு தெரியணுமில்ல. பொதுவாக நீ குரு உச்சம் 7 குடைவன்னு சொல்லிட்ட. சேலம் மாவட்டத்தை சொல்லிருக்கிற. சேலம் மாவட்டத்தில் கிராமங்கள் எவ்வளோ இருக்குது? 1000 கிராமங்கள் இருக்குது. இந்த 1000 கிராமத்தில் ஒன்றுது எந்த ரூட்டுக்கு போகுதுன்னு தெரில. நீ எதுக்கு கேட்குறேன்னு வரணும். நீ பக்கத்தில் இருக்கிற நல்ல ஜோசியத்தை கொடுத்து அதனுடைய பலாபலனை சரியாக தெரிஞ்சுக்கோ. நன்றி.
அடுத்தாப்புல அடுத்தது வாத்தியார்னு சுக்கிரன் சொல்றது. சூரியன் புதன் மேச லக்னத்தில் இருக்கு, கவர்மெண்ட் ஜாப் எப்ப கிடைக்கும்? இது தம்பி, இதுக்கு திசாபுத்தி பலன் வேணும். ரெண்டாவது சூரியனும் புதனும் என்ன டிகிரியில் இருக்குன்னு பார்க்கணும், என்ன சார்த்தல் இருக்குன்னு பார்க்கணும். 10 குடைவன் சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன இருக்கிறான்னு தெரியணும். ஏன்னா அவர் உனக்கு பாதகாதிபதியும் வர்றார். அது இல்லாமல் புத்தி ஸ்தானாதிபதி உனக்கு சூரியன் லக்னத்திலே இருக்குது, அது குறை இல்லை. உயர்கல்வி ஸ்தானாதிபதி சந்திரனையும் பார்க்கணும். உத்தியோகத்துக்கு உனக்கு கர்மஸ்தானாதிபதி சனியும் பார்க்கணும். தர்மாதிபதி குருவையும் பார்க்கணும். அதுக்கு மேலதான் உனக்கு உத்தியோகம் கிடைக்கிறத பத்தி சொல்ல முடியும். இது பொது பலன், இதுல சொல்ல முடியாது. உன்னுடைய இது தனிப்பலன். உன் தனிப்பலன் கேட்டா சொல்ல முடியாது. நன்றி. சொல்லப்பட்ட முடிச்சுக்கலாம். டக்கு டக்குன்னு ராசி கட்டத்தில் லக்னத்திற்கு 5ஆம் மற்றும் 9ஆம் இடத்தில் எந்த கிரகம் இல்லாவிட்டால் என்ன பலன் என கூறுங்க. ஏன் அது இல்லைன்னு இருக்காத, அந்த இடத்துக்கு அதிபதினு ஒருத்தர் இருப்பாரு. அதே மாதிரி அந்த இடத்துக்கு அதிபதினு 2 கிரகம் வரும், 5க்கும் 9க்கும். அவங்களுக்கு நட்சத்திரம் அவங்க இப்ப சுக்கிரன் வச்சுக்க தம்பி. இப்ப உனது மிதுன லக்னம்னு வச்சுக்கோ, 5 கூடைய சுக்கிரன் வச்சுக்கோ. 11ல ஒரு 3 கிரகம் பரணி நட்சத்திரத்துல தான் அதனுடைய பலனை வேலை செய்யும். 5 கூடைய பலன் வேலை செய்யும். 9 கூடைய சனின்னு வச்சுக்கோ. அவன் போய் விருச்சகத்துல உட்காந்த கிரகம் அனுச நட்சத்திரத்தில் இருந்தாலும் லக்ன 2ல சனியினுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் இருந்தாலும் 9ஆம் 10ஆம் இடத்துல உனக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய வேலையை செய்யும். அது கிரகம் இல்லைன்னு நினைக்காத, அந்த வீட்டுக்கு அதிபதியினுடைய வேலையை செய்யும். எந்த கிரகமும் அதனுடைய சாரத்தில் இல்லாலும் பார்வைன்னு ஒன்று இருக்கும், அந்த பார்வையும் பார்க்கணும். ஓகேவா? நான் சொல்ற விளக்கம் புரியுதா? நன்றி. அடுத்தாப்புல ஐயா வணக்கம். எனக்கு ராசி கட்டத்தில் 11 குரு, 7 சந்திரன், குரு 9ஆம் பார்வை சந்திரனை பார்க்கிறது, பலன் சொல்லுங்க. ராசிக்கே பேசாதியா, எல்லாம் பித்தலாட்டக்காரங்க. ராசி கட்டத்துல லக்கணம் இல்லாம எதுவுமே பேசாது. எப்படி சொல்ல முடியும்? நீ லக்னத்துக்கு எத்தனாவது இடத்துல ராசி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இது பொய். ராசி வச்சு சொல்ற அத்தனை ஜோசியமும் பொய். மேச ராசிக்கு நல்லா இருக்குது, ரிஷப ராசிக்கு புட்டுக்கிட்டு போகுது, இதெல்லாம் ஜோசி சொல்ற பித்தலாட்டம். தினப்பலனே பொய். அது நான் அவங்கள அப்படி சொல்ல. தினப்பலன் நீ கேக்குறப்ப என்னைக்கு நடந்திருக்குது சொல்லு. அப்ப நடக்காதது பொய் தானே, அது நீயே யூகிச்சுக்க, என்ன விட்டுரு. கரெக்டா? அடுத்தாப்புல ஐயா, நீங்க கேள்வி கேட்கறது என்ன தெரியுமா? சுயநலத்துல ஒரு பொதுநலம், பொதுநலத்துல ஒரு சுயநலம். இப்படி கேள்வி கேளுங்க. உன் சுயநலத்துக்கே கேட்காத, பொதுவான கேள்வியும் உங்களுக்கு கேட்க தெரியல பாவம். உன் சுயநலத்துல கேளு, லக்னத்தை வச்சு கேளு. ஆனா அது பொது நலத்துக்கு போய் சேரும். நீ என்ன பண்ற? வெறும் சுயநலத்துக்கே கேட்கற. அது தப்பு தப்பா கேள்வி வருது. கேள்வி கரெக்டா கேளுங்க. லக்னத்தை வச்சுதான் எந்த கிரகத்தையும் யோகம் பண்ண முடியும். நன்றி. தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டே இரு. பழச விட்டு கூட புதுசா சொல்லு. ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கூட புதுசா எல்லாம் சொல்லு. எனக்கு மேசத்தில் சுக்கிரன் உள்ளது, நான் கன்னி லக்னம். அதே போல் எனக்கு நவாம்சத்தில் கடகத்தில் சுக்கிரன் உள்ளது, நான் மேச லக்னம். பலன் என்ன? ஏன் அந்த சாருமே சொல்லலையா? புனர்பூச நட்சத்திரத்திற்கு சுக்கிரன் பகை வீடு. அது புனர்பூசத்தில் இருக்குதா, பூசத்தில் இருக்குதா, ஆயுள் இருக்குதா, யாருக்கு தெரியும்? இடம் கொடுத்த சந்திரன் எங்க இருக்கிறான்னு யாருக்கு தெரியும்? இதெல்லாம் பொய்யான தகவல். இதுல சொல்றதெல்லாம் ஜோசிக்காரங்க திருடர்கள். நான் இதுக்கு பலன் சொன்னா என்னை விட திருட்டு போய் யாரும் இல்லை. முடியாது, விட்டுருங்க. அடுத்தாப்புல இப்ப வந்ததை சொல்லு, அது அடுத்த தடவை பேசிக்கலாம். வந்தவங்களுக்கு பதில் சொல்லுப்பா, காத்துக்கிட்டு. இப்ப இருக்கிறத சொல்லுப்பா, பாவம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. ஐயா வணக்கம். வர்க்கோத்தம் பெற்றது கிரகங்கள் 1 லக்னம் மற்றும் சூரியன், 5 ராகு, 11 சூரியன், 7 12 12ல சனி. மேல உள்ள கிரகங்கள் நவச கட்டத்தில் வர்க்கோத்தம் பெற்றுள்ளது, இதன் பலன் சொல்லுங்க. ஏன் இதை வர்க்கோத்தம் பெற்றால் உச்ச பலன், பொது பலன்.
அது சாரம் சரியில்லைன்னா நெகட்டிவ் பலன். ஏன் வர்க்கோத்த கிரகம் கெட்ட கிரகம் எல்லாமே உச்ச பலனை செய்யும். ஆனால் உச்சமும் உச்சமும் இல்லை, ஆட்சியும் ஆட்சியும் இல்லை, நீச்சமும் நீச்சமும் இல்லை, பகையும் பகையும் இல்லை, நட்பும் நட்பும் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த கிரகம் சாரம் சரியில்லைன்னா அது கெட்டது தான் செய்யும், உறுதியாக கெட்டது செய்யும். சாரம் நல்லா இருந்து மற்ற கிரகம் வலுத்திருந்தால் யோகம் செய்யும், நல்லதை பண்ணும். அடுத்தாப்புல சொல்லு. கும்பராசி மகர லக்னம் 11ஆம் இடத்தில் புதன், 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் நீச்சம். புதன் திசை நன்றாக இருக்குமா? மகர லக்னம் போது 6 குடைவன் முதல்ல ஒரு 8.5 வருஷத்துக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணும். அந்த புதன் யாருடைய சாரத்தில் இருக்குன்னு தெரியல. கேட்டை, அனுசம், விசாகம் இந்த நட்சத்திரத்தை பொறுத்து வேலை செய்யும். கேட்டையில இருந்ததுன்னா நல்லது பண்ணாது. புதன் வலுத்து பாதகத்தில் போய் உட்காந்துருக்குது. அது அனுசத்தினாலும் உனக்கு நல்லது பண்ணும், ஆனால் அது விசாகத்தில் இருந்தால் நல்லது பண்ணாது. இத்தனையும் இருக்குது. இடம் கொடுத்த செவ்வாய் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பாதகாதிபதி வலுத்துதுன்னா அந்த திசையே அவுட் ஆகிடும். அதனால அது சொல்ல முடியாது, சாதத்தை பார்க்கணும். நன்றி. அடுத்தாப்புல ஐயா 6ஆம் பாவத்தில் 4 கிரகங்கள் இருந்தால் அது தொடர்ந்து தம்பி நீ லக்கணமே சொல்லல. 6ஆம் பாவம்னா உன் லக்கணத்துக்கு எத்தனாம் இடம், அந்த கிரகத்துக்கு யாரு, 6ஆம் பாவ அதிபதி யாரு, பாவ கிரகமா சுப கிரகம்? 1, 4, 7, 10 இருந்தா பாவ கிரகத்துக்கு சமம். பாவ கிரகம் 3, 6, 8, 12 இருந்தா வலுவு. பாவ கிரகம் 1, 4, 7, 10 இருந்தாலும் யோகம். ஏன் சுப கிரகம் 5, 9 இருந்தா தான் யோகம். 1, 5, 9 எவ்வளவோ இருக்குதுயா. உடனே எடுத்த உடனே பாவகிரகம் 6ல இருந்தா 6வது திசை வந்தா கெட்டது உடனே. இது தவறு. 6வது திசை விபரீத ராஜயோகம் கொடுக்கும் தெரியுமா, கோடீஸ்வர யோகம் கொடுக்கும் தெரியுமா. 6 கூடிய 8ல போய் உட்காந்து 12ல உட்காந்து 3ல உட்காந்து நட்பு சாரத்துல இருந்து திசை நடத்தினா கோடீஸ்வரன் ஆக்கி விட்டு போயிடும். தெரியுமா உனக்கு? இப்போ எனக்கு 6 கூடிய திசை நடக்குது, எனக்கு கோடீஸ்வர யோகம் யாருக்குமே தெரியாது. 6வது திசைன்னு நினைப்பாங்க, எனக்கு செவ்வாய் திசை ஓடுது எல்லாம் நினைப்பாங்க. அது என்னை கோடீஸ்வரன் ஆக்கி விட்டு போகும். தெரியுமா உனக்கு? அது என்னன்னு எனக்கு தெரியும். 6 கூடிய 4ல் உட்காந்துருக்குறான், சுகத்தை கெடுக்கும். ஆனால் வர்ற வருமானத்தை நான் தின்னு பார்க்க முடியாது, அது எனக்கு தெரியும். அது மாதிரி ஒன்றுதுல தெரியாது இல்லை. அதுதான், அது லக்னமும் தெரியாது, சாரமும் தெரியாது, எல்லாம் மொட்டைத்தாள குட்டையில் விழுந்த இந்த ஊரில் இருக்கிற ஜோசியர்கள்லாம் உங்களை ஏமாத்துறதுனால உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ணுறது? நான் மட்டும் கத்திக்கிட்டு போகிறேன், பாவம். என்ன பண்ணுது? ஏன் தலைவிதி. நன்றி. அடுத்தாப்புல ஏன் இங்க பாருங்கய்யா, ஏன் இவனுக்கு சொல்லிட்டீங்களா ஐயா? இருக்கிற சுபகிரகத்திலேயே பெஸ்ட் கிரகம் மாந்தி. சூரியனுடைய மகன் சனி, சனியினுடைய மகன் மாந்தி. மாந்திங்கிறது ஒரு நல்ல கிரகம். அது சாரத்தை பொறுத்து வேலை செய்யும், அது பார்க்குற கிரகத்தை பொறுத்து வேலை செய்யும். அது 100க்கு 100% வேலை செய்யாது. ஒரு 10% ஊருக்கா மாதிரி அது, அவ்வளோதான். அதை ஒரு பெருசாக எடுத்துக்க வேணாம். நன்றி. அடுத்தாப்புல அவருக்கு தான் சொல்லியாச்சு இல்லை பலன். இருக்கட்டும் இருக்கட்டும், அவருக்கு பாவம் கேள்வி கேட்க தெரியல. பரவாயில்ல விடு. ஐயா பாக்குறவங்க அப்படியே லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நாங்க பண்றது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. தசாபதி பண்ணனும் லக்னம் பண்ணி இதே யூடியூப் சேனல் இருக்குது பாத்துக்கீங்க. லைக் போடுறதுக்கு என்ன பண்ணா சாப்பாடு கை பக்கம் அது ரைட் சைடுல மேல கார்னர்ல பெருக்குல அதை கிளிக் பண்ணி ஸ்கிரீன் ஸ்க்ரோல் ஆகி கீழே இறங்கும். அப்போ கட்டவரி மேல இல்ல கட்டவரி கீழே 2 பக்கத்துல இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அது 2ல எல்லாம் நடத்துவீங்க. அந்த இது அழுதுனால என்ன பிரயோஜனம் கேட்டா எங்களுக்கு பணம் வராது. இன்னொரு 4 பேர்கிட்ட போய் இந்த வீடியோ நிற்கும். நீங்க ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஜோசி வீடியோ, அதுவும் அவரை பார்த்துருந்தாங்கன்னா ஓ ஜோசி வீடியோ பாக்குறவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நீங்க லைக் டிஸ்லைக் பண்ணீங்கன்னா அவங்கள்ட்ட போய் அந்த வீடியோ நிற்கும். லைக் பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா போய் நிற்கும். டிஸ்லைக் பண்ணீங்கன்னா காட்டலாமா வேணாமா யோசிச்சு பார்த்துட்டு காட்டும். வேற ஒன்றும் இல்லை. நாங்க பண்றது கொஞ்சம் வச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. தசாபதி பாலன் லக்னம் பாலன் இதே யூடியூப் சேனல் இருக்குது. இந்த சேனல் எதுக்கு வச்சுக்கணும், முழுக்க ஜோசியத்தை தெரிஞ்சு யோசிச்சுன்னா சேனலே வச்சிருக்கோம். இந்த நவீனங்கிறவர் நிறைய கேள்வி கேட்டுருக்காரு, அதை ஃபுல்லா படிச்சு எடுத்துறேன். வீடு மனை அமைய எந்த கிரகம் ஜாதகத்தில் நல்லா இருக்க வேணுமாயா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தம்பி, வீடு வாகனத்துக்கு பொதுவாக சுக்கராச்சாரியார். 2வது
சுகஸ்தானம், சுககாரகன். அது கண்டுபிடிக்க முடியாது. நீ ஜோசியம் கற்றுக்கிற மாதிரி கேட்டீங்கன்னா குழப்பிக்குவேன். சுகம், சுகஸ்தானம், சுகாதிபதி 3ம் கெட்டவன் சொல்கிறான். அதில் 1 கெட்டாலும் இழக்கிற மாதிரி வரும். இருந்து இல்லாத வாழ்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? அப்படியும் ஒரு ஜாதகம் இருக்குது. அதனால் தயவு செய்து அது பெருசாக எடுத்துக்காது. ஓகேவா? அது வந்து எல்லா கிரகத்தையும் பார்க்கணும். சுகாதிபதி கிடக்கூடாது, சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானம் கிடக்கூடாது, சுக கிரகம் சுக்கராச்சாரியார் கிடக்கூடாது. பொதுவாக சுக்கரனே வச்சுக்கணும். ஆனால் நிலத்துக்கு அதிபதினு ஒருத்தர் இருக்குது. இப்போலாம் அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கு தெரியுமா? பூமி ஒருத்தொன்று இருக்கும், மேலே இருக்கிறது ஒருத்தொன்று இருக்கும். செவ்வாய் தான் பூமிக்காரகன். செவ்வாயும் பார்க்கணும். மொத்தம் 4 கிரகத்தை பார்க்கணும் ஒருத்தன் வீடு கட்டுறதுக்கு. அந்த வீடு நிலைக்குதான்னு பார்க்கறதுக்கு அது வேற பார்க்கணும். 4க்கு 9ஆம் இடத்தை பார்க்கணும். 4க்கு 9 12ஆம் இடம். 12ஆம் இடத்தை பார்க்கணும். எவ்வளவோ இருக்கு தம்பி. நன்றி. அடுத்தாப்புல ஒரு மெயினான கேள்வி, நல்ல கேள்வி கேட்டுக்கிறாங்க. நிஷாங்கிறவங்க போன லைவ்ல கேட்டேன்னு சொன்னல, அவங்க ஜோதிடம் இறை வழிபாடு இதற்கு ஐயாவின் விளக்கம் என்ன? வேறு மதம் உள்ளவர்களும் ஜாதகம் பார்க்கிறாங்க, அப்போ பரிகாரம் எல்லாம் அவங்க பண்றது இல்லையே, பரிகாரம் உண்மையாகவே விதியை மாற்றமா தெளிவுபடுத்துங்க. அப்புறம் கீழே கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு இன்னொரு கமெண்ட் ஏன்னா, நான் உங்க வீடியோல நிறைய தெளிவு அடைஞ்சிருக்கிறேன், தேங்க்யூ ஐயா, வாழ்கிறோம்னு நினைக்கிறாங்க. பரிகாரம் என்பதே பொய். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஜோதிடம் எல்லாத்துக்கும் பொதுவு. ஆன்மீகன் ஒன்று கிடையாதுங்க. நல்லவனை கடவுள் தேடுவார், மற்றவனெல்லாம் கடவுளை தேடுறான். இவ்வளவுதான் ஆன்மீகம். முடிஞ்சு போச்சா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. நல்லவனை கடவுள் தேடுவார், மற்றவனெல்லாம் கடவுளை தேடுறான். நல்லவன் நீயா இருந்தா கோயிலுக்கு போகாத, மற்றவனெல்லாம் கோயிலுக்கு போகணும். அது உன் இஷ்டம். ரைட்டா? ஆன்மீகம் முடிஞ்சு போச்சா? ஜோசியம்னா என்னன்னு சொல்றேன். உனக்கு கடவுள் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் முழுசா இருந்தா ஜோதிடம் பார்க்காது. உன் தொழிலை பாரு, பொழப்ப பாரு, போய் வேலையை பாரு. கரெக்டா? தன்னம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் இருந்தா ஜோசியத்தை பார்க்காது. உன் தொழிலை பாரு, உழைப்ப நம்பு. நன்றி. அடுத்தாப்புல நவீனங்கிறவருக்கு ராசியும் லக்னமும் பகை பாகமாக வந்தால் என்ன பலன்? உதாரணமாக மிதனம், விருச்சிகம். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் முதல்லயே ஆரம்பத்திலேயே சொன்னேன், லக்னத்துல 9 விதம் இருக்குது. நீ எந்த விதம்னு எனக்கு தெரியாது. ராசியில 9 விதம் இருக்குது. அதான் ஒருவன் மனது 9டா, அதில் ஒளிந்து கிடப்பது 80டா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, உள்ளதை காண்பவன் இறைவனடா. ஐயா, லக்னத்துல 9 பிரிவு இருக்குது. 108 பாதம், 27 நட்சத்திரம், 4 பாதம், 108. கோயில்ல அர்ச்சனை பண்றதே 108 பாதத்துக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. குழப்பிக்காதியா, நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற. நன்றி. ஏன் நான் இப்பதானே சொன்னேன், பாவகிரகம் 3ஆம் 12 இருந்தா யோகம். சொல்றது புரியுதா? எனக்கு புதன் 6ல. ஏன் நான் சொல்றத கேளியா? பாவகிரகம் 3ஆம் 12 இருந்தா யோகம். சிவகிரகம் வந்து பகைச்சாரம் வாங்கி மறைஞ்சா என்ன ராஜயோகம். இதெல்லாம் கொடுக்கும். எடுத்த உடனே சும்மா பொதுவான பலன்ல எந்த எவனாலையும் சொல்ல முடியாது. நீ சொல்றதெல்லாம் திருட்டு பசங்க ஜோசியம். இப்ப நீ கேட்கிற கேள்விக்கு நீ வீடியோ பாக்குறியா இல்லையா? முதலே சொன்னையா? முதலே சொல்றியா? நீ எந்த சேனல்ல வந்தாலும் நான் பதில் சொல்றேன் கேளு. இரு ஆதிபத்தியத்துக்கு பாவகிரகம் சுபகிரகம்னு வரும். சந்திரனுக்கு இது இரு ஆதிபத்தியம் உண்டு. எல்லா கிரகத்துக்கும் இரு ஆதிபத்தியம் உண்டு. சந்திரனுக்கு சூரியனுக்கு ஒரு ஆதிபத்தியம் கொடுத்தாலும் தசையை பிரிக்க வேண்டியது வரும். அது அப்புறம் உனக்கு புரியாது சொன்னாலும். நீ அரைகுறையா இருக்கிற. வெறுங்குடத்துல தண்ணி ஊத்துறதும் வேஸ்ட்டு, நிறகுடத்துல தண்ணி ஊத்துறதும் வேஸ்ட்டு. நீ வெறுங்குடமா இருக்கிற, எவ்வளோ ஊற்றினாலும் உனக்கு நிறையாது. நிறகுடன்னு ஒன்று இருக்குது. திமிரு தலகணம் பிடிச்ச ஜோசியருங்க, அவங்களுக்கு நான் எவ்வளோ கொடுத்தாலும் ஏறாது. உனக்கு பத்தாது, அது ஏறாது. அதனால முடியாது. நன்றி தம்பி.
அடுத்த கேள்வி வாழ்வாங்கும் போது கஷ்டமா? இதெல்லாம் சும்மாயா, இதெல்லாம் சும்மா. சுகாதிபதியை பார்க்கணும், சுக காரகனை பார்க்கணும், லாபாதிபதியை பார்க்கணும், விரையாதிபதி பார்க்கணும், லக்னாதிபதி பார்க்கணும், தனாதிபதியை பார்க்கணும், கலஸ்திர ஸ்தானாதிபதி பார்க்கணும், சுகாதிபதி பார்க்கணும், சுக காரகனை பார்க்கணும். உனக்கு இத்தனையும் பார்த்து சரியா வந்தாதான் அந்த கடன் தொந்தரவு நீங்குமா நீங்காதா, இல்ல திசா புத்தியும் ஒரு கிரகத்தை பிடிச்சிருக்கீங்களா? மொத்த அப்படம் ஜாதகத்தை எதுக்கு 12 ராசி 27 நட்சத்திரம், அதுக்கு ஒவ்வொன்றுக்கு 9 பாவம், அப்புறம் நவாம்சம், இல்ல 12 கட்டமும் இருக்குது. ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு பிரிவு, 2ஆம் இடத்துக்கு ஒரு பிரிவு, 3ஆம் இடத்துக்கு தைரியஸ்தானத்துக்கு ஒரு பிரிவு, சுகஸ்தானத்துக்கு ஒரு பிரிவு. அது கலஸ்திரஸ்தானம் தான் நவாம்சம். 7ஆம் இடத்தை தான் பார்க்கறது. ஏன்னா பக்கத்துல வச்சதுன்னா மனைவி தானே கடைசி வரைக்கும் கூட வர்றதுன்னு சொல்லி புத்திரஸ்தானத்துக்கு ஒரு கட்டம் இருக்கு. முடியாது பாவம் அவர். இல்ல உங்க தம்பி, நீ இந்த பையன் பேரு என்ன? பிரில்லியண்டான பையன், பிரில்லியன்ட். நீ கேள்வி கேட்கறவனுக்கு தான் பதில் கிடைக்கும். இந்த கேள்விக்கெல்லாம் எந்த ஜோசியராலையும் பதில் சொல்ல முடியாது. எல்லாம் மொட்டைத்தாளம் குட்டையில விழுந்த கதையா சொல்லிவிட்டு போயிடுவாங்க. என்ன போய் ராசி அதிபதி மறைஞ்சான்னா செத்தா என்னையா அது? ஏன் உயிர் இல்லாத உடலுக்கு ஜோசியம் சொல்ல முடியுமா? முடியாது. இல்ல அவனுங்க நல்லாவே குழப்புறாங்க. இவங்களெல்லாம் தெளிவுபடுத்தினா நம்மளை முட்டாள ஆக்கி விடுவாங்கன்னு. என்னது, நீங்க முட்டாளா ஆக்குறோம், நாங்க உங்களை முட்டாளா ஆக்கி வச்சிருக்கிறோம். ஏன்னா நாங்க அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் என்ன மாதிரி ஒரு ஜோசியர் வந்து உங்களை அறிவாளி ஆக்குவான். அப்ப இந்த முட்டாள் ஜோசியர்லாம் ஏமாறுவாங்க உறுதியா. நன்றி. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. லைக் பண்ணி வீடியோ வந்து இன்னொருத்தவங்களை போய் நிற்கும். 4 பேருக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். இந்த சேனல் வச்சீங்கன்னா ஜோசினா என்ன தெரிஞ்ச ஜோசி தான் வச்சிருக்கோம். அதான் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்கிறோம். எடுக்கும்போது சந்தோஷம். 5-11 வீட்டில் 5 இருந்து 14ஆம் வீட்டை பார்த்தால் என்ன பலன்? தம்பி 5-11 வீட்டு கிரகங்கள் 5 இருந்து 16ஆம் வீட்டை பார்த்தால் என்ன பலன்? இல்லை, அது பொய். லக்கணமே தெரியல. லக்கணமே என்னன்னு தெரியல, என்ன கிரகம் தெரியல, அதனுடைய தன்மை தெரியல, அதனுடைய சாரம் தெரியல. இதெல்லாம் பொய், திருடர்கள். உங்களுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்ற அத்தனை ஜோசியரும் திருடர்கள். அப்படி ஒண்ணு இருக்குதா ஐயா? அந்த கேள்வியே பொய், தவறான கேள்வி. இதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. மங்கள யோகம் என்ன பலன் தரும்? 5ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்? குரு மங்கள யோகம். அதே குரு மங்கள யோகம். தம்பி, நான் அதுக்கு முதலே சொல்லிட்டேன். நீங்க ஆரம்பத்துல இருந்து வீடியோ பாக்குறீங்களே தெரியல. குருதான் குருனா குரு, மங்களம்னா செவ்வாய். இது என்னது? அப்படி ஒரு யோகமே இல்லை. அடுத்து வந்து இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க. தமிழரசனுங்கிறவங்க மேச லக்னம், சூரியன் உச்சம், பரணி, இதுல துலா குரு வக்ரம் சுவாதிச்சதுல குரு வக்ரம் என்ன பிரச்சனை வரும் சார்? தம்பி, இது என்னன்னா முழு ஜாத்தியும் பார்க்கணும். 10 குடைய சனியை பார்க்கணும், 10 குடைய சனியை பார்க்கணும், 2 குடைய சுக்கரனை பார்க்கணும். இது 2ஐயும் பார்த்து தான் உனக்கு நீ எந்த விஷயத்தை கேட்குற அதுக்கு எந்த மாதிரி பலன். உனக்கு திசாபுத்தி எப்ப நடக்குதா, குருதசை நடக்குதா? குருதசை நடந்தா திசா புத்தியை பத்தி சொல்லலாம். குரு யாருடைய சாரத்தில் இருக்கிறார்? சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் இதுக்கு ஒரே ஒரு பலன் சொல்லிட்டா தம்பி. சூரிய தசையோ குரு தசையோ வரும்போது உன்னுடைய தகப்பன் மரணம். இது உண்மையான தகவல். யாரும் இதை கண்டுபிடிக்காது, தெரிஞ்சுக்கோ. நன்றி. பிறகு அப்படி ஒன்னே கிடையாதுயா. இங்க பாரியா, எல்லாம் ஏமாத்துறது. பிறகு ஜோதிடம் சொல்றாங்களே வெளியே. எல்லாம் பிராடுகளா இருக்குதுங்க ஐயா. ஏப்பா என்ன விட்டுருங்க ஐயா, இதெல்லாம் என்னால சமாளிக்க முடியல. நான் இதுக்கு பேரு இல்ல, நிச்சயமா இதெல்லாம் தவறு. இந்த கேள்வியே ஒண்ணு கிடையாது. நான் நல்லா சொல்றேங்க. எல்லாமே 100க்கு 99 வார்த்தை சமஸ்கிருதம் தான், தமிழ் வார்த்தையே கிடையாது. எல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குருச்சந்திர பலன் யோகம்னா கிடைப்பது. என்ன பலன்? அது அவப்பலனா சுப பலனா யாருக்கும் தெரியாது. நல்ல பலனா கெட்ட பலனா? தமிழ் சுபம் அசுபங்கிறதும் சமஸ்கிருதம் தான்.
என்னையா பண்ண சொல்றீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க எல்லாம் தெளிவாகணும். ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஜோசியத்தை கொடுத்து விளக்கம் கேட்டுக்கோ. நன்றி. வீடியோ போட்டிருக்கிறோம், நிறைய வீடியோ. அதை பார்த்தீங்கன்னா பார்க்கல, இவங்க எல்லாம் பார்க்கல. நீங்க பார்த்துருந்தா என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க. இந்த 2வது சேனல், இன்னொரு சேனல் இருக்குது, அதுலயும் லைவ் ஓடிட்டு இருக்குது. அதுல கமெண்ட் பண்ணவங்க எல்லாமே கரெக்டா சொல்லிட்டாங்க. ஜோசி எப்படி எப்படி நீங்க எங்க இருக்கிறீங்க, யார் சாமி இவரு, இல்ல வீடியோ பார்த்துட்டு எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க கமெண்ட் பண்றது பேசல, வீடியோ ஃபுல்லா பார்த்து புரிஞ்சுட்டேன்னு சந்தோஷப்படுறேன். எப்படி நீங்க இப்படி சொல்றீங்கன்னு நிறைய கமெண்ட் இருக்கு. இப்ப கூட லைவ்ல கூட காட்டலாம். ஆனா இப்ப கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கனால இது பண்றேன். கேள்வி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கேளுங்க, பதில் சொல்றோம். தசாபதி பண்ணணும், லக்னம் பண்ணணும், இதே யூடியூப் சேனல் இருக்குது, பார்த்துருக்கீங்க. இதுதான் உண்மை. அடுத்தாப்புல அது அவர்கிட்ட இருந்து அவரே கேட்டது, ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்த்தால் என்ன பலன் கேட்டிருக்கிறாரு. ஐயா, நான் இன்னமும் சொல்றேன், அந்த வீட்டு கிரகம் பார்க்கறதுனால கெட்டது இல்லை. அவன் யார் இடத்துல இருந்து பார்க்கறான், எங்க இருந்து பார்க்கறான், யாருடைய சாரத்துல இருந்து பார்க்கறான், அந்த இடத்துக்கு அதிபதி யாரு, இத்தனையும் இருக்குதுல்ல. இன்னும் தம்பி எடுத்த உடனே முருகேசனா, முருகேசன், எடப்பாடி முருகேசன். ஏய், எடப்பாடி முருகேசனுடைய அப்பன் யாரு, அவங்க தாத்தன் யாரு, அவன் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன குலம், என்ன கோத்திரம், அவன் ஆனா பெண்ணா, அவன் அலியா, இத்தனையும் பிரிக்கணும். எடுத்த உடனே எடப்பாடி முருகேசனா அட்ரஸ் கண்டுபிடிச்சிருங்க. ஏன் எல்லாருமே அப்படித்தான். எடப்பாடி முருகேசன் போங்க. ஏன் உன் பேர் என்ன, அந்த பையன் பேரு நவீன், எந்த ஊரியா நவீன், அந்த ஊர்ல போய் தேடு, விடிய விடிய. அட்ரஸ் ஃபுல்லா கொடுக்கணுயா. சாரம், ஸ்தானம், ஸ்தான பலம், காரகன், காரக தத்துவம் எல்லாமே பார்த்து தொலைக்கணும். அப்பதாயா சரியா வரும். எப்படியா இப்படிலாம் பிரதீப்னா ஊர் பூரா சுற்றி தேடிக்கிட்டே இருக்க, விடிய விடிய தேடு, விடிஞ்சிடும். இவனுங்கெல்லாம் அப்படித்தான் சொல்லி குழப்புறாங்க. இந்த பேப்பரில் போடுவாங்க கேள்வி பதில்னு, அதில் ஒரு ஜோசியர் பதில் சொல்லுவார், முருகேசன் இது ராமநாதபுரம். ஏன் எந்த முருகேசையா கேள்வி கேட்டா, இவனுங்களே கேள்வி கேட்டு இவனுங்களே போட்டுக்கிறது. இதுதான் முருகேசன். எந்த முருகேசன் யாருக்கு தெரியும்? இவனுங்களே ஜோசியரே கேள்வி அவனுங்களே போட்டுக்கிட்டு தெரிஞ்ச பதிலுக்கு அவன் கேள்வியை போட்டு அவன் கேள்வியை பதில் சொல்றது. நீ எந்த ஜோசியராவே கேள்வி கேட்டீங்கன்னா யாருமே ஜோசியத்துக்கு பதில் சொல்ல மாட்டேன், கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஐயா, எங்களுக்கு தெரியாது, நீ இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. புரியுதா? நீ எசுக்கு பெசுக்காக கேட்கற தப்பு. ஏன் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, எது கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். எனக்கு என்னையா வருது உனக்கு பதில் சொல்றதுனால? எனக்கு ஒன்றும் கெடுதல் இல்லை. எனக்கு நீ கேள்வி கேட்க என்னுடைய புத்தி வளரும். எனக்கு நான் ஒரு இவர் மாதிரின்னு வச்சுக்குவேன், இந்த ராமாயணத்தில் மகாபாரதத்துலேயும் என் ஏத்தாப்புல யார் கேள்வி கேட்டாலும் அவங்க பலம் எனக்கு வந்துடும். எவன் கேள்வி கேட்டாலும் அந்த பதிலுக்கு பலன் எனக்கு 2 மடங்கு வரும். நீ கேள்வி ஒரு பங்குனா எனக்கு 2 பங்கு பலன் கிடைக்கும். பலன் சொல்லுவேன். உன்னோட எதிரியை வீழ்த்துற சக்தி இறைவன் எனக்கு அவ்வளோ கொடுத்துருக்கிறார். எதிரிக்கு மட்டும்தான், நண்பர்களுக்கு இல்லை, நல்லவங்களுக்கு இல்லை. எனக்கு எதிரி எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். ஓகேவா? நன்றி. தசாபதி பண்ணணும், லக்னம் பண்ணு, யூடியூப் சேனலுக்கு முடிஞ்சா பார்த்துருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நாங்கள் பண்றது ரோஜம் வந்து ஷேர் பண்ணுங்க. தயவுசெய்து பிடிச்சிருந்தா லைவ் வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் கூட இப்படி ஒரு ஜோசி இருக்காரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்களே ஹெல்ப் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல அனுப்புங்க கேள்வி, இங்கிலீஷ் அப்படியே சொல்லுமான்னு கேட்டுருக்காங்க. ஓரை நேரம் பஞ்சா பச்சி நேரம், ஐயா பஞ்சபட்சி ஓர கௌரி பஞ்சாங்க இதெல்லாம் சும்மா. ராகு யமகண்டம் நல்ல நேரம், இதெல்லாம் சும்மா. ஐயா இங்க பாரு, ஒண்ணு சொல்லிட்டா, எந்த நேரம் உண்மை ஐயா? உண்மைங்கிறது உண்மைதான் ஐயா. ராகால யமகண்டம் இல்லாம இந்த உங்களுக்கு இந்த குளிகை நேரங்கிறது ரொம்ப நல்ல நேரம். அதுல உங்களுக்கு பஞ்சாங்கத்தில் கொடுத்துற மாதிரி அந்த நேரத்தை போட்டுக்க வேண்டியதான். ராகால யமகண்டம் எல்லாம் பார்த்து நீங்க எந்த நல்லது வேணாலும் செய்யலாம். லக்னம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா, அது பொதுவாக சொல்லுவாங்க 7, 8 சுத்தமாக இருந்தால், 7, 8 பாவகிரகம் வேணாம். ஏன்னா கலஸ்தர ஸ்தானம், ஆயில் ஸ்தானம், குடும்பஸ்தானம் நல்லா இருந்தால் குடும்பத்து நிகழ்ச்சியை சுபமாக நடத்தலாம். வீடு கட்டுறதுக்கு, வீடு வாகனத்துக்கு 4ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் செய்யலாம். இல்லை 4ல் சுபகிரகம் இருந்தால் செய்யலாம். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்குது. அது செஞ்சிங்கன்னா நல்லது. அதை விட கொடுமை, என்கிட்ட ஜோசியம் பார்க்க வருவாங்க. என்ன கேள்வி கேட்பேன் தெரியுமா? மேல் நோக்குனால், கீழ் நோக்குனால், சம நோக்குனால், கீழ் நோக்குனாலில் போர் போடணுமான்னு கேட்பான். கீழ் நோக்கு நாள், மேல் நோக்கு நாள், சம நோக்கு நாள்லாம் விவசாயத்துக்கு மட்டும்தான்.
கீழ் நோக்கு நாளில் பூமிக்கு அடியில் விதைக்கிற விதைகள் அப்படின்னா முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட்டு இது மாதிரி. மேல் நோக்கு நாளில் வந்து தென்னை, வாழை, கரும்பு இது வைக்கிறது. சமநோக்கு நாளில் குறிஞ்செடிகள் வைக்கலாம். அது படர் நாள்னு வரும். இந்த படர் நாளில் வந்து கொடி செடிகள்லாம் வைக்கலாம். படர்ற கொடிகள் இதை வச்சுக்கிட்டா நல்லது. இதுதானே குறிஞ்செடிகள்லாம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், பருத்தி இதெல்லாம் வைக்கலாம். இது காலம் வந்து உங்களுக்கு பஞ்சாங்கத்திலே கொடுத்துட்றாங்க. இதை இந்த காலகட்டத்தில் செய்கிறது நல்லது. இதை விட்டுட்டு கீழ் நோக்கு நாளில் போர் போடுங்கிறான், மேல் நோக்கு நாளில் மேலே அஸ்திவாரம் போடுறாங்கிறேன். எல்லாம் குழப்பி விடுறாங்க ஜனங்களை ஏமாத்துறாங்க. அதனால தான் ஜோசியர் யாரும் வந்து நல்லா சாவறதில்லை. நாங்கள்லாம் சொல்கிறது புரியுதுங்களா? நன்றி. அடுத்தாப்புல தம்பி டைம் ஆயிடுச்சுப்பா. ஒரு 5 நிமிஷம் எல்லாம் யோசி நைட் பாட் வேற பொதுவான கேள்வி நரேஷ் ராவிச்சந்திரன் சேர்க்கை பெற்றால் எந்த தொழில் தேர்வு செய்து முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு நீ சொல்றது கரெக்டு தம்பி. இந்த 10 குடை இவனும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் 10 பார்க்குற கிரகமும் 10ல் இருக்கிற கிரகத்தையும் வச்சு தான் தொழில் சொல்லணும். நான் உனக்கு ராகு சந்திரனுக்கு எப்படி சொல்றது? ராகு வந்து 10 குடையினோட சம்மந்தப்பட்டு 10 குடையின் சாரம் தான் கெமிக்கல், மருந்து, மருத்துவம் இது மாதிரி நிறைய எடுக்கலாம். ஏன் ஜோசியத்தில் வந்து யூகம்தான் தொழில், உண்மை அல்ல. நன்றி. அடுத்தாப்புல உங்களுக்கு எந்த சேனல்லையும் இந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்ல மாட்டாங்க. யாராலையும் முடியாது. அடுத்தாப்புல கேள்வி கேட்கிற ஆப்ஷனோட வச்சு கொடுக்க மாட்டாங்க. நவீனங்கிறவரெல்லாம் இவ்வளவு கேள்வி கேட்டாரு. ஒரே கேள்வி தான் திருப்பி மாறி மாறி கேட்டு கேட்டானா அவருக்கு புரியல. சொல்லிட்டோம் நாங்க. அடுத்தாப்புல கடமை இருப்போம் நிமிஷம். ஆஃப் பண்ணிடு. ஃபேன் ஓடுது இல்லை போதும், நிறுத்து. ஒரு மணி நேரம் ஓடிடுச்சு. வணக்கம். துலா லக்னம், லக்னத்தில் குரு தசை எப்படி இருக்கும்? பரண் நட்சத்திரம் மேசராட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. தம்பி இந்த குரு யாருடைய சாரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ. சூரியன் யாருடைய சாரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். 2வது இதை பார்த்து தான் சொல்ல முடியும். சாரம் பார்க்கணும். லக்னத்தில் இருக்கிற குரு அது சில வித்தை இருக்குது. அது மற்ற கிரகம் சேர்ந்துருக்குதான்னு பார்க்கணும். மற்ற கிரகம் அதை பார்க்குதான்னு பார்க்கணும். சாரம் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு துலாத்தில் வந்து சித்திர நட்சத்திரம் 3 4, சுவாதி வந்து 1 2 3 4, புனர்பூசம் 1 2 3. இந்த சாரத்தில் எதில் இருக்குதுன்னு தெரியல, அதனால சொல்ல முடியாது. நன்றி. சுக்கிரன் வந்து அஸ்தமனம் ஆகுறது ஒன்றும் அஸ்தமனமே கிடையாது. சாரம் வலுத்திருந்தா சுக்கிரன் டபுள் பவர் எடுக்கும். சுக்கிரன் சாரத்தில் இருந்து நட்பு சாரத்தில் இருந்தால் 2 பவர் வாங்கிக்கும். அஸ்தமனம் வேலை செய்யாது, டபுள் பவரை எடுத்துக்கும். அது லக்கணத்தை பார்க்கணும், லக்னாதிபதி பார்க்கணும், சுக்கிரன் எத்தனாம் இடத்துக்கு அதிபதினு பார்க்கணும், அவர் திசா புத்தி காலம் வருதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அது வேலை செய்யும். நன்றி. அடுத்தாப்புல ஏன் நான் சூப்பர் ஸ்டார்லாம் இல்லை. நான் ஒரு வாசகம் சொல்லி யாசகம் பெறுற ஜோதிடர், ஒரு பிச்சைக்காரன்னு நினச்சிக்கிங்க. நன்றி. பேர் சரியா படிக்க முடியல. குருவும் சந்திரனும் சப்தம ஸ்தானத்தில் பார்த்து கொண்டால் என்ன பலன்? அது பொதுவான பலன் வேலை செய்யாது. 7 அந்த சப்தம ஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனும் அந்த குருவும் யாருடைய சாரத்தில் இருக்குது, லக்னத்துக்கு இவங்க எத்தனாம் இடத்துல இருக்கிறாங்க, அவங்க எதனுடைய சாரத்தில் வாங்குறாங்க, அவங்க எதுக்கு அதிபதி, அவங்க நட்பா பகையா, சாரத்துக்கு கிரகத்துக்கு வளர்பெரி சந்திரனா அது தேய்பெரி சந்திரனா, இதெல்லாம் பார்க்கணும். அது பார்த்தாதான் உண்மையான பலன் கிடைக்கும். நன்றி. இந்த பொது பலன்லாம் பொய், ஜோசியத்திலே கிடையாது. அடுத்தாப்புல மிதன் லக்னம் 8வது ஹவுஸில் சுக்கிரன் செவ்வாய், 6th ஹவுஸ்ல சுக்கிரன் சனி சுக்கிரன் அஸ்தங்கம் கிடையாது, பயப்படாத. அங்க சாரத்தை பார்க்கணும்.
சனி வந்து விருச்சகத்தில் இருக்குதுல்ல, அங்கே சனி அனுச நட்சத்திரத்தில் இருந்தால் யோகம் தெரியுமா? ராஜயோகத்தை கொடுக்கும். புதன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன் தம்பி இதை எடுத்த உடனே சொல்ல முடியாது. ஏன் சனி அங்கே சாரம் இருக்குது, 6ல் இருந்தாலும் யோகத்தை செஞ்சிடும். அது திசாபுத்தி காலத்தில். நன்றி. அடுத்தாப்புல நாங்க இருந்து கேள்விக்கெல்லாம் படிச்சு பலன் சொல்றீங்கன்னு புரியல. பட் நாங்க வந்து ராசி பலன் பிறந்த இடம் எல்லாம் அனுப்பி இருக்கிறோம். அதுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க பெருமைக்குரிய அழுத்திட்டு மேல டைட்டில் பாருங்க. நீங்க என்ன போட்டிருக்கோம், ஜோதிட கேள்வி பதில் ஃப்ரீ அஸ்ட்ராலஜி தமிழ்னா போட்டிருக்கிறோம். தமிழ்ல இனி வந்து ஃப்ரீ, நீ ஜோசி இலவசமா சொல்றது சொல்ல, ஜோதிட கேள்வி பதில் மட்டும்தான் அதுல கொடுத்துருக்குது. பாவம் உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரியல. அதை நல்லா ஆன் பண்ணி பாருங்க. கேள்வி பதில் மட்டும்தான், ஜாதகத்துக்கு சொல்லல. அடுத்தாப்புல நிறைய பேர் கேள்வி கேட்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தெரியாமல கேள்வி கேட்டு இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? சர்வேஸ் சர்வேஸ் எல்லாம் கேள்வி கேட்டாங்கல்ல, அவங்க ஜாதக பலன் கேட்காம யாரும் ஜாதக பலன் கேட்கல. சர்வேஸ் அவங்க இல்ல கேட்டு இருக்கிறாங்க நிறைய பேரு. அவங்க கேட்காம ஏன் பொது கேள்வி மட்டும் கேட்டு இருக்கிறாங்க யோசிச்சீங்களா? அவங்க மட்டும் நான் ஏதாவது பதில் சொல்லிட்டு இருக்கேன் யோசிச்சீங்களா? நான் 1 மணி நேரமா பொது கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். தனிப்பட்ட ஜாதத்துக்கு யாருக்கும் சொல்லல. நிஷாங்கிறவங்க நல்ல கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. சாரம் பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க, அதான் மேலோட்டமாக நல்ல பலன் அடி வாங்க சொல்லிட்டு போவாங்க. அதான் நான் கேள்வி கேட்கிறேன். அதுதான் ஐயா கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படி கேட்டுருவாங்க. நீங்க தான் சாரம் எல்லாம் தெளிவா சொல்லுங்க. ஏன் சாரம் தெரியாதவனுக்கு ஜோசியம் தெரியாது. ஜோசியமே தெரியாது. சாரம் தெரியாதவனுக்கு ஜோசியம் தெரியாது. எல்லாம் நீங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்க எதுவுமே பேசாம 3 கேள்வி கேளுங்க. எந்த ஜோசியரா சரியா பதில் சொன்னா 1 லட்சம் ரூபாய் தர்றேன். ஜோசியர் யார் வேணாலும், நான் ஒரு ஜாதத்தை கொடுத்து 3 கேள்வி சரியா பதில் சொன்னா 1 லட்சம். யாராலையும் சொல்ல மாட்டாங்க. நன்றி. அப்புறம் டக்குனுப்பா சர்வேஸ் நீங்க சொல்றது கரெக்ட். அது நைட் பாட், அது ஆட்டோமேட்டிக். இது ஏஐ அது ஆஃப் பண்ண முடியல. ஆஃப் பண்ணா லைவ் மொத்தமா ஆஃப் ஆகுற மாதிரி ஆகுது. புரியுதுங்களா? நாங்க கமெண்ட் பண்ணல. அது பேர் நைட் பாட் ஸ்டீம் எலிமெண்ட் ரெண்டுமே ஏஐ. ரெண்டுத்துக்கும் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கோசரம் ஆன் பண்ணி வச்சிருக்கு. ஸ்பேம் யாராச்சும் கெட்ட வார்த்தை பேசினாவோ, தப்பா பேசினாவோ, அட்லீஸ்ட் தவறா பேசினாவோ உடனே ஸ்பேம் பண்ணும். உடனே உங்களை பிளாக் பண்ணி சேட் விட்டு வெளியே தள்ளிடும். அதுக்கோசரம் அது ஆன்ல வச்சிருக்குது. அது ஆட்டோமேட்டிக். இது ஏஐ நைட் பாட் உங்களுக்கு தெரியாது எனக்கு. அது போல டூல் மாதிரி இது மாதிரி வரும். அது ஸ்பேம தடுக்கிறதுக்கோசரம் ஆன்ல வச்சிருக்கிறோம். அதை ஆஃப் பண்ண முடியாது. பண்ணனா ஸ்பேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, லிங்க் அனுப்புவாங்க, தப்பானதெல்லாம் பிரச்சனையாகும். அது என்ன பண்றது சொல்லுங்க? ஏஐ நிறுத்த முடியாது, உங்களுக்கும் பிரச்சனையாகும். தப்பா யாராச்சும் கமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்த கேள்வி கரெக்டுதான் நீங்க சொல்றது. அது ஏஐ ஞாபகம் வச்சுக்கீங்க. நாங்க காப்பி பண்ணி பேஸ் பண்ணல, அதுவா நடக்குது. உங்களை மாதிரி கண்டினியூஸா 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு நீங்களே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. 7:51க்கு 4 மெசேஜ் அனுப்பி இருக்கிறீங்க. 5 மெசேஜ். அடுத்து 7:52க்கு நான் 2 மெசேஜ். அதுக்கப்புறம் உங்களை பிளாக் போட் 5 நிமிஷம் இது போட்டேன். 5 நிமிஷம் 1 நிமிஷத்துக்குள்ள 5 கமெண்ட் பண்ணிருக்கீங்க. நைட் பட்டை விட நீங்க வேகமா இருக்கிறீங்க. அடுத்தாப்புல கேள்வி. இன்னைக்கு ஃப்ரீயா அஸ்ட்ராலஜி சொல்லல. நீங்க டைட்டில பார்த்துட்டு வந்துட்டு கரெக்டா செஞ்சா சரியா இருக்கும். நைட் பட்டை ஆஃப் பண்ண முடியாது. அடுத்த வாரம் தான் நேரலை ஜாதகம். ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அடுத்த வாரம். அவ்வளவுதானே இருக்குதா? சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, தீபாவளி எல்லாம் வருது. சொல்லலாம். போதும். 1 மாசத்துக்குள்ளேயே நிறைய லீவு. சொல்லு. லைவ்ல எவ்வளவு பேர் பாக்குறாங்க? பாக்குறவங்களுக்கு நன்றி. இல்லைன்னா விட்டுரு, இருந்தா சொல்லு.
சுக்கிரன் செவ்வாய் 5 சுவாதி 1 பூர்வீக சொத்து குழந்தை எப்படி இருக்கு அப்படிங்கிற முடியாது அது சொல்ல முடியாது. சாரம் வேணும். குழந்தைகளுக்கு பார்க்கணும்னா ஜாதகம் வேணும். 2வது குழந்தை ஜாதகமும் வேணும். அது சொல்ல முடியாது. 20 வயசுக்கு ஜமீன் அவர்கள் தான் சொல்ல முடியாது. மீன மீன லக்னம் கடக ராசி சுக்கிரன் சந்திரன் 5ஆம் வயசில் இப்போ சுக்கிர ராசி எப்படி இருக்கும் அப்படின்னு தம்பி 3க்கு 8 குடைவன். அங்க வாங்கி இருக்கிற சாரம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம். அது என்ன சாரத்துல சுக்கிரன் இருக்குதுன்னு தெரியல. உனக்கு 3 8 குடைவன் உனக்கு வெளிநாடு அனுப்புற யோகம் கொடுக்கும். அந்த சாரம் மட்டும் சரியா கண்டுபிடிச்சிட்டா நிச்சயமா வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு அனுப்பும் அந்த சுக்கிர தசை. அதனால அது சாரம் தெரியல. சாரம் தெரியாட்டினா உறுதியா கிடையாது. ஆனா உறுதியா நீ பிறந்த ஊர்ல இல்லை, அது உறுதி. நன்றி. அடுத்து கோபிநாத் பிஎம்எஸ் ரிஷப ராசி கன்னி லக்னம் 10 குரு ராகு திசை கடைசியில் நடக்கிறது. ஜாக்பாட் கிடைக்குமா? அது சொல்ல முடியாது. நீ சாரமே சொல்லல. சாரம் சொல்லல. அதிர்ஷ்டத்துக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது. அது சுக்கராச்சாரியா. உன் ஜாதத்துல 2க்கும் 10 9 கூடையவர் கிரகம். அது எங்க இருக்குன்னு தெரியல. அது இருந்தா உறுதியா ஜாக்பாட் கிடைக்கும், நல்லா இருந்தா. நன்றி. நானும் சரிதான் போட்டிருக்கிறேன். இதனால ஒண்ணும் பண்ண முடியாது. நைட் பார்ட்டி இல்லைன்னா சேட்டே நடக்காது, ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதானே? என்ன இருக்குதா? அவ்வளவுதான். ஏழு தசை எப்படி இருக்குன்னா தசாபதி பலனும் லக்ன பலனும் இதே யூடியூப் சேனல் இது பார்த்துருக்கீங்க. ஜோசியத்துக்கான கேள்வி பதில் எல்லாமே இதுலயே போட்டுருவோம். நிறைய முடிஞ்சா பார்த்துருக்கீங்க. இதோட லைவ் வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.